அரைசனேன் பற்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை வராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லாலிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல பெருமானுடைய பெருங்கருணை திறத்தினாலே முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு பெருமானுடைய கருணையினாலே இன்றைய நாளில் இந்த திருமண மண்டபத்தில் வேறொரு திருமண நிகழ்வுக்கு வந்த நிலையில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை குருவருளும் திருவருளும் தந்திருக்கிறது. அந்த பெருங்கருணை திறத்தை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இன்றைய நாளில் அடியார் பெருமக்கள் திருவேடம் கைதொல வீடு எளிதாமே என்ற ஒரு தலைப்பில் சிலவற்றை சிந்திக்க வேண்டும் என்று தொண்டர்கள் பணித்திருக்கிறார்கள். அந்த அருள் ஆணையை சிறமேற்கொண்டு சிலவற்றை உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றோம். அன்பர்களே, நம்முடைய திருச்சிராப்பள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த திருத்தலம் நிறைய தொண்டர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு தலம். நமக்கு ஆலயமும் அதிகம், அடியார் பெருமக்களும் அதிகமாக இருக்கிற இடம் இல்லைங்களா. நிறைய நம்ம சேக்கிழார் பெருமான் வாக்கில் சொல்லணும்னா வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே நிறைய தொண்டர்கள் பல்வேறு நிலைகளில் பணி செய்வதே தெரியாமல் தன்னுடைய நிலையை மறைத்து கொண்டு பின்புலமாக நின்று செய்கிற அன்பர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய தலம். பல ஆண்டுகளாக நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். பணிகு சூழல் காரணமாக உங்களையெல்லாம் நேரில் பல்வேறு விழாக்களில் வந்து காண முடியாத ஒரு சூழலில் இன்றைய நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை குருவருளும் திருவருளும் தந்திருக்கிறது. எனவே நான் இப்போ இங்கே இந்த தலைப்பை சிந்திப்பது என்பது இந்த கொல்லந்தெருவில் ஊசி விற்பது போல். அங்கே போய் விற்க முடியுமா என்ன? அது விற்கிறது கொல்லந்தெருவில் போய் ஊசி விற்க முடியாது. இருந்தாலும் பிறகு ஏன் நீங்களாம் அங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஆசிரியர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். இப்போ நாம் வந்து நெத்தியில் திருநீர் பூசுகிறோம் என்றால் பெரியவங்க நமக்கு இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பூசுவது உண்டு. எதற்காக? அப்போவாது அறிவு நல்லறிவு வாய்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி நமக்கு அணிவிப்பதும் உண்டு, திருநீர் கொடுப்பதும் உண்டு. ரெண்டும் நம்ம நெறியில் பார்க்குறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். திலகவதி அம்மையார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஆவதற்கு முன் அவங்க திருநீர் கொடுத்தாங்க இல்லைங்களா. திருநீர் திலகவதியார் அளிப்ப அப்படின்னா திருவாலன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று நாவுக்கரசு பெருமான் அந்த திருநீற்றை பெற்றார். பெறும்போது அவர் மருள் நீக்கியார் என்கிற தருமசேனர் அது வரைக்கும். அப்புறம்தான் திருநாவுக்கரசராக அவர் அவதாரமாக நோக்கம் நிறைவேறுகிற இடமாக இருக்கிறது. அங்கே அக்கா கொடுத்தாங்க, அவர் வாங்கி கொண்டார். எப்படி அணிவதுன்னு தெரியல, உருவார அணிந்தார் அப்படின்ட்டார். உடம்பு முழுக்க பூசிக்கொண்டார். ஏன்? வயிற்று வலி துன்பம் நீங்கணும்,
எங்கே பூசுவது, வயிற்றில் மட்டுமா பூசுவது, எல்லா இடத்துலையும் பூசுவோம் அப்படின்னு உருவார அணிந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு இடம் பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருந்தகை மதுரைக்கு போகிறாரு. பூன் பாண்டியன் அந்த வெப்பு நோயில் படுத்து கிடக்கிறான். இப்போ அவர் திருநீர்லாம் கொடுக்கல, பூசியே விட்டார். ஏன்? இவன் நோய் நீங்கட்டும். அந்த ஊழ் இருப்பதனால் ஞானசம்பந்தருடைய திருக்கரம் பட்டு அவனுடைய நோய் நீங்கணும் என்கிற ஊழ் இருந்த காரணத்தினால் அந்த வெப்பு நோய் அவனை பையவே சென்று பற்றியது அப்படின்னார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எனவே அவர் பூசி விட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போ கொடுப்பதும் இருக்கிறது, பூசி விடுவதும் இருக்கிறது. சரி, அப்படி பூசி விடுவது அல்லது கொடுப்பது அப்படின்னா பெரியவர்கள் சிறியவருக்கு கொடுப்பது உண்டு. சரி, இப்போ நாம் கோயிலில் சுவாமிக்கு திருநீர் பூசுகிறோமே, அவர் நம்மளை விட பெரியவராச்சே, அப்புறம் எதுக்கு பூசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பூசுவது என்பது எதற்காக பூசுகிறோம் அப்படின்னா, அவன் அந்த இடத்துல நம்ம அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவருக்கு நாம் செய்கிறோம். அப்போ அவருக்கு பூச வேண்டியதெல்லாம் இல்லை, அவருடைய நீரை தான் நாம் பூசுகிறோம். பிறகு ஏன் சாமிக்கு பூசுகிறோம்? அப்போ சாமிக்கு பூசுகிறோம் நம்ம பெரிய ஆளா என்ன? இல்லை, நம்ம வினை நீங்குவதற்கு, நாம் அருள் பெறுவதற்கு அவருக்கு நம்ம பூசி மகிழ்கிறோம். அதுபோல் இந்த இடத்துல நீங்கள்லாம் பெரியவர்கள் தான். எல்லாரும் இந்த தலைப்போ இந்த வேடமோ இந்த செய்தியோ உங்களுக்கு புதிதானதெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஏன் உட்கார்ந்து கேட்குறோம் அப்படின்னா, அந்த தலைப்பும் அந்த தலைப்பு சொல்லப்படுகிற பொருளும் நீங்கள்லாம் விரும்புகிற பொருள், அதனால் உட்கார்ந்துருக்கோம். நான் சொல்வதனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கல, நீங்கள்லாம் அந்த மீது, அந்த தலைப்பின் மீதும் திருநீற்றின் மீதும் திருவேடத்தின் மீதும் பற்றுடையவர்கள் என்பதனால இந்த தலைப்பை தெரிந்தது தான். எனவே சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை, கேட்டது தான், சிந்தித்தது தான். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு இன்பம் இருக்கிறது. சொல்லுகிற எனக்கும் ஒரு இன்பம் இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் அது ஒரு இன்பம் இருக்கிறது. அதுதான் இதனுடைய தனிச்சிறப்பாக இருப்பது. அதனால் நீங்கள்லாம் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியல நான் சொல்கிறேன் அப்படி இல்லை, நான் ஒழுங்காக படிச்சிருக்கிறனாலும் உங்கள்கிட்ட சொல்லி பார்க்க போகிறேன். ஏதோ எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததை ஒழுங்காக வாங்கியிருக்கிறோமா, நம்ம ஒழுங்காக தான் படிச்சிருக்கோம், பரவாயில்லையா இந்த பையன் கொஞ்சம் பாஸ் மார்க் வாங்கிட்டானா இல்லையான்னு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் மதிப்பெண் போட்டுக்கொள்ளலாம். பாஸ் பண்ணிட்டாரு, இல்லை கொஞ்சம் நல்லா படியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லுவதற்கு அதுபோல் ஒரு நினைப்பில் தான் இந்த நிகழ்வை உங்கள் முன்பு சிந்திக்க முற்படுகிறேன். எனவே அடியார் பெருமக்களை சந்திப்பதில், ஏன்னா பெருமான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத 12 திருமுறைகளும் நமக்கு எடுத்து போற்றுகிறது. அதில் திருவேடம் அல்லது திருக்கூட்டம் அப்படி சொல்லுகிற பொழுது, அடியவர் கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருக்கிறான் என்பது தான் நம் பெருமக்கள் அறுதியிட்டு சொல்லி இருக்கிற நிலை. அப்படி இந்த கூட்டத்தில் நம்முடைய பெருமான் அவரும் ஒருவராக இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா நம்முடைய மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார், அந்த அடியவர் தொகை நடுவே ஓர் உரு ஆயனின் திருவருள் காட்டி என்னையும் பொய்ய கொண்டு அருளை. சாமி எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அடியவர் தொகை நடுவே எங்கே இருக்கிறான்னா, எங்கே கூட்டம் இருக்கிறதோ அந்த கூட்டத்தில் அவரும் ஒருத்தராக இருக்கிறார். எனவே அந்த கூட்டத்தில் அவன் ஒரு அருள் திருமேனி தாங்கி நிற்கிறான். நாமெல்லாம் ஊனம் என்று சொல்லக்கூடிய எலும்பும் சதையும் உடைய உடம்போடு இருப்பதனால கண்ணுக்கு தெரிகிறது, நம்ம உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்கன்னு. பெருமான் அருள் திருமேனி தாங்கி நிற்பதனால இந்த கூட்டத்தில் அவரும் இருக்கிறார் என்பது மணிவாசகர் அருள் செய்கிறார். எனவே பாருருவாய பிறப்பு அற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த அடியவர் தொகை நடுவே ஆறு ஆய திருவருள் அப்படின்னு ஒன்று சொன்னார் பாருங்க. அந்த திருவருள் என்ற ஒன்று அருள் திருமேனி தாங்கி நிற்கிறது. அதனால தான் மணிவாசக பெருமான், நீ என்னிடத்தில் இருப்பது நான் எப்படி உணர்ந்து கொள்ளட்டும்னார். நீ எங்கூட இருக்க அப்படின்னா நான் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், உன்னுள் அம்மையும் அம்மையினிடத்து நீயும் 2 பேரும் இருக்கிறீங்க. அப்படி இருவரும் என்னுள் இருப்பது என்பது எப்போது தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், என்னை அடியவர் கூட்டத்தில் நீ வைத்திருந்தால் என்னுள் நீ இருக்கிறாய் என்பதை நான் ஒத்துக்கொள்வேன். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி
அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதான, நான் நடுவில், நீங்கள் 2 பேரும் 2 பக்கம் இருக்கணும். அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று என்று மணிவாசக பெருந்தகை அந்த அருள் திறத்தை போற்றுகிற இடத்துல தொண்டர் கூட்டத்தில் இறைவன் ஒருவனாக இருக்கிறான் என்பதை அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். அந்த உணர்வை நம் பெருமக்கள் எல்லோரும் தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் செய்ய விரிவாக நமக்கு தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அதை இன்னும் விரிவாக நமக்கு போற்றி காட்டி இருக்கிறார். எனவே அடியவர் என்கிற இந்த வேடம் என்பது மிகச்சிறந்த ஒன்று. நமக்கு கிடைத்தற்கரிய பேறு மனித பிறப்பு. அந்த மனித பிறப்பில் சிவபெருமானை நினைக்கின்ற வாய்ப்பு என்பது அரிதிலும் அரிதாக இருக்கிற ஒரு வாய்ப்பு. அது எளிதில் கிடைக்கக்கூடியது அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வேடம் என்று சொல்லக்கூடிய எதுவோ அது இறைவனது அடையாளம். அவனுடைய அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியத்தை, எவ்வளோ பெரிய ஒரு தவத்தை நாம் முன்பே செய்திருந்தால் இன்னைக்கு அது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தன் உருவை தான் கொடுத்து அப்படின்னு சாத்திரம் சொல்லுகிறது. தனக்கு எது அடையாளமோ அந்த அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அவனுடைய திருநீற்றை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவனுடைய அந்த உருத்திராக்கம் என்கிற அவன் அணிகிற அந்த மணியை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இவையெல்லாம் அவனுடையது என்பதை நமக்காக கொடுப்பதனால அதை பெறுவதற்கான தகுதி அல்லது அந்த புண்ணியம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்து வைத்ததனால் இன்னைக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனித சட்டை என்பது ஏனைய உயிர்களை காட்டிலும் தவமுடையது. அந்த மனித சட்டையில் மனித சட்டை எல்லாரும் தவமுடையவர்களா அப்படின்னு கேட்கும்போது தான் அதிலிருந்து அப்படியே படிப்படியாக மேலே 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 வருகிற பொழுது பெருமானை நினைக்கக்கூடிய வாய்ப்பும் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பும் அவரை பணி செய்கிற வாய்ப்பும் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை அப்படிங்கிறத நம்முடைய பெருமக்கள் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் இறைவன் திருவடியை யாரெல்லாம் தன் நெஞ்சத்தில் நினைத்து கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் அடியவர்கள் தான். அடியார்னா யார் அப்படிங்கும்போது அதை பல வகையாக நம்முடைய நூல் எடுத்து காட்டுகிறது. அந்த தொண்டர் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு இதுதான் தகுதி என்று சொல்வதில்லை. பல வகையான தகுதிகள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒன்றில் நாம் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒன்று தான். ஒரு விதி வரையறை செய்யப்படுமானால் அந்த விதியை வரையறை செய்கிற பொழுது நம் பெருமக்கள் பல பதிகங்களில் அந்த குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக நெடுங்களம் அப்படிங்கிற பதிகம் எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அப்படிங்கிறார். இப்போ கொள்கைன்னு ஒன்று இருக்கணும், அதில் உயர்ந்த கொள்கை இருக்கணும். சரி, அப்போ அந்த கொள்கை என்று சொல்லிட்டாரு, அது என்ன உயர்ந்த கொள்கை அப்படிங்கும் பொழுது தான் அப்போ மணிவாசக பெருமான் முதலான அருளாளர்கள், ஞானசம்பந்த பெருந்தகை முதலான அருளாளர்கள் எந்த கொள்கையை நமக்கு உணர்த்துகிறார்கள் அப்படின்னா, நம்முடைய திருத்தொண்ட தொகை நம்பி ஆரூரர் பெருமான் போற்றும்போது சொல்வார், வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் கொன்றையான் அடியலால் பேணா. இந்த கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே. அப்போ சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றை பேணாதவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கொன்றையான் அடியலால் பேணா. இதில் ரொம்ப அழகாக விரிவுரை சொல்லும்போது பெருமக்கள் சொல்வது உண்டுங்க, இந்த பேணா என்பது ஒரு எதிர்மறை, அடியலால் என்பது ஒரு எதிர்மறை. 2 எதிர்மறை வச்சு சொல்றார். அடியலால் பேணா அப்படின்னு சொல்றார். எப்பவுமே சில செய்திகளை உடன்பாட்டில் சொல்வதை காட்டிலும் எதிர்மறையில் சொன்னால் தான் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக போய் பதியும். நீங்கள் இதை செய் என்று சொல்வதை விட இதை செய்யாதே என்பது ஆழமாக பதியும். அப்போ சொல்லுகிற பொழுது உடன்பாட்டிலும் சொல்லலாம், எதிர்மறையிலும் சொல்லலாம். அதனால் பெரியவங்க பழைய காலத்தில் சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
ஏன் இதை உடன்பாட்டில் சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் அப்படின்னு உடன்பாட்டில் சொல்லாமல் எதிர்மறையில் சொன்னாங்க? ஏன் எதிர்மறையில் சொல்லும்போது, நான் இப்போ உங்களுக்கு வேறு வகையாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் 5 எழுத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கும் நான் நாளும் 5 எழுத்தை சொல்வேன் என்பதற்கும் என்னங்க வேறுபாடு அப்படின்னா, நாளும் 5 எழுத்தை சொல்வேன் என்று சொல்வது உடன்பாட்டு வாக்கியம், 5 எழுத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்பது எதிர்மறை வாக்கியம். இது எது மனதை தைக்கும், எது உறுதிப்பாட்டை காட்டும் அப்படின்னு கேட்டால், எதிர்மறை சொல் மனதுக்குள்ளே போய் ஆழமாக தைக்கும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் 5 எழுத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன், திருக்கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன், திருநீறு பூசாமல் இருக்க மாட்டேன், திருமுறை பாடாமல் இருக்க மாட்டேன், இப்படி சொல்வது தான் அந்த உறுதிப்பாட்டை வலியுறுத்தி சொல்லும். அதுவே உடன்பாட்டு சொன்னால் அந்த உறுதிப்பாடு அவ்வளவாக வலியுறுத்தப்படுவது இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்போ சம்பந்த பெருந்தகை சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? அடியலால் ஒரு எதிர்மறை, பேணா அப்படின்னார். இப்போ இதுக்கு உரை செய்யும் பொழுது ஏன் 2 எதிர்மறை வைத்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சிவஞான போதம் என்கிற ஒரு ஞான சாத்திரம் மெய்கண்டார் அருளியது. அந்த நூலில் 8ஆம் நூற்பால் ஒரு செய்தி சொல்ல வரார். அதாவது, ஒரு உயிர் சிவபெருமானை சென்று அடைய வேண்டுமென்றால் தவம் செய்தாலன்றி அந்த தவத்தின் பயனாகத்தான் ஒரு உயிர் இறைவன் திருவடிக்கு போகும். அந்த தவம் என்பது சரியை, கிரியை, யோகம், இந்த 3ஐயும் உள்ளடக்கியது. வெறும் சரியை மட்டுமே தவம் அல்ல, கிரியை மட்டுமே தவம் அல்ல, யோகம் மட்டுமே தவம் அல்ல, 3ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் தவம் என்று பெயர். நீங்கள் அது சூத்திரத்தை, ஞான சாத்திரத்தை படிக்கும்போது நீங்கள் படித்திருப்பீங்க. அது 8ஆம் நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலுமே என்பது 8ஆம் நூற்பா. அந்த சூத்திரம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. சூத்திரம் என்னையா சொல்லுது? ஒரு உயிருக்கு ஞானம் என்பது எப்போது வாய்க்கும் என்று சொல்ல வருது அந்த சூத்திரம். இது தலைப்பு செய்தி. ஞானத்தினை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்றுனர். சரி, இந்த சூத்திரத்துக்கு உரை செய்கிறார் மெய்கண்ட தேவநாயனர். அதை 4 கூறாக பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும்போது அவர் முதல் கூறாக என்ன எடுத்துக்கிட்டார்னா, தவத்தினில் உணர்த்த, இதுதான் முதல் கூறு. சூத்திரத்தில் ஐம்புல வேடரின் என்பதான் முதல் இருக்கிறது. பொருள் செய்யும்போது என்ன பண்ணுறாரு, தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிற ஒரு கூரை எடுத்துக்கிட்டார். இப்போ இதுக்கு ஒரு மேற்கோள், ஏது, அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லணும். சூத்திர அமைப்பு அப்படி தான் இருக்கும். அப்போ அது முதல்ல மேற்கோள் சொல்லணும், அப்புறம் ஏது சொல்லணும், அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லணும். அப்போ மேற்கோள் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு உயிருக்கு எப்போ ஞானம் வாய்க்கும் அப்படின்னு கேட்டால், மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துளி அது எழுதுகிறார். அப்போ ஒரு இது ஞானத்தை உணர்த்துவதை உணர்த்துகிறது. ஞானம் எப்போ வாய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறவியில் வாய்ப்பதல்ல, முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது எழுதுகிறார். மேற்கோள் எழுதுகிறாரு, முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. இப்போ முச்சை தவம் தாங்க, முன்ன செய்த தவம் காரணமாக ஒரு உயிருக்கு ஞானம் வாய்க்கும். சரி, அடுத்து மேற்கோளுக்கு அப்புறம் ஏது எழுதுகிறார். மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் அப்படின்னு எழுதினார். சித்தாந்தம் கொஞ்சம் யாராவது கம்மியாக படிச்சிருந்தா சிரமமாக தெரியும். ஆனால் இது சொன்னாத்தான், சாத்திரத்தை சொன்னாத்தான் தோத்திரம் விளங்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ அங்கே எழுதுகிறாரு, சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற 3 செய்யணும்னு சொன்னார். அது எப்படி சொல்ல பயன்படுத்துகிறாரு, மேல் சரியா கிரியா சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு எழுதுகிறார். இதற்கு சிவஞான முனிவர்னு ஒரு அருளாளர், அவர் தான் சிவஞான போதத்துக்கு பேர் உரை செய்தவர். அவர் எழுதுகிறாரு, அந்த என்ன மேல் சரியா கிரியா, வெறும் சரியை கிரியை யோகம்னு சொல்லாமல் மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துளின்னு ஏங்க எழுதணும்னு. சரியை கிரியைன்னு சொன்னா தான் நாம் கேள்விப்பட்டது.
அது என்ன மேல் சரியா கிரியா யோகம். அப்போ அந்த சரியைங்கிறதுல 2 பிரிவு இருக்குதுன்னு தெரியுது. மேல் சரியின்னு ஒன்று இருக்குது. ஐயா போன்றவங்க பாடும்போது மேல் சால் ஒன்று பாடுவாங்க, கீழ் சால் ஒன்று பாடுவாங்க இல்லையா? அது மாதிரி சங்கீதத்தில் அப்படி மேல் சுதி கீழே அப்படின்னு சொல்ல, அது மாதிரி சரியை கிரியை யோகம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஆசிரியர் சொல்லும்போது மேல் சரியை கிரியை யோகம் எழுதினாரே, அதுக்கு உரை சொன்னவர் வந்தார். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை 2ஆக பிரிக்கலாம். எப்படி? உபாயம் உண்மை அப்படின்னு 2ஆக பிரிப்பது. உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். அதுவே அடுத்து வந்தீங்கன்னா உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். சரி, இந்த 2க்கு என்னையா வேறுபாடு அப்படின்னா, ஒரு பயனை கருதி ஒன்று செய்வீர்களானால் அது உபாயம், பயன் கருதாது செய்வீர்களானால் அது உண்மை என்று பெயர். நம்ம திருக்கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுகிறோம். எதற்காக ஏற்றுகிறீர்கள்? ஐயா, எங்கள் தேவானம் சொல்லியிருக்குது, அதனால் ஏற்றுறேன். நீ எதுக்குப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், பெருமான் அருள் இருந்தால் போதும் அப்படின்னு கும்பிடுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மை சரியை ஆகிடும். அதுவே ஒரு விளக்கேற்றி வச்சு என் பையன் ரொம்ப குருவு பண்ணிகிட்ருக்கிறான், அவன் என்னைக்கு தான் அடங்குவான்னு தெரியல, 2 தட்டு தட்டி கொஞ்சம் திருத்தி கொடு பெருமானே அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். விளக்கேற்றி வைத்துட்டு ஒரு விண்ணப்பம் செய்கிறேன் சாமிகிட்ட, என் சொந்த விண்ணப்பத்தை உன்னை சாமிகிட்ட வைக்கிறேன். அதுவும் விளக்கேற்றுதல் தான், அதுவும் வழிபாடு தான். ஆனால் இந்த வழிபாடு பயன் கருதுகிற வழிபாடு. எனவே இது மேல் சரியில் அடங்காது, இது உபாயத்தில் அடங்கிடும். அப்போ நம்ம கோயிலுக்கு போவது, கூட்டுவது, பெருக்குவது, பூமாலை புனைந்து ஏற்றுவது, பாமாலை பாடுவது, இதையெல்லாம் பயன் கருதி கருதி பாடும்னா உபாயம். எதுக்குப்பா பாடின? பாடணும்னு சாமி அருள் செய்தார், பாடுறேன், அவ்வளோதான். உனக்கு ஏதாவது வேணுமா? இந்த பாடுற வாய்ப்பை சாமி சாகிற வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மை. அதை விட்டுட்டு நாம் பாடுறோம், எதுக்கு பாடுறான்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு துன்பம்ங்க, அது நீங்கணும், அது ஒருத்தர் கேட்டேன், இந்த பாட்டை பாடினா போகுன்னு சொன்னாங்க, அதனால பாடிட்டுருக்கிறேன். அப்படி பாடினேன்னா அது பேர் உபாயம். இப்போ உண்மைக்கும் உபாயத்துக்கு வேறு. அப்போ உபாயம் என்பதற்கு கீழ் என்று பெயர், உண்மை என்பதற்கு மேல் என்று பெயர். அப்போ மேல் சரியை கிரியை அப்படிங்கும்போது சரியை அப்படின்னாரு, கிரியா யோகங்களை செய்துளினர். அது எழுதும்போது எழுதுற சரியை கிரியைன்னு எழுதலை, சரியை கிரியா யோகங்களை செய்துளினர். அது என்ன கிரியா யோகம்? நீங்கள் நல்லா ஆழமாக சைவ சித்தாந்தம் படித்தவங்க தெரிந்திருக்கும், பொதுவாக படித்தவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரியைன்னா என்ன, கிரியைன்னா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டா தானே ஆகும். ஏன் சூத்திர ஞானம் எப்போ வாய்க்குன்னு சொல்லுது, ஞானம்னா என்ன? முதல்ல நமக்கு ஞானம் என்றால் அறிவுன்னு பொருள், சரியான நேர் சொல். வடமொழியில் ஞானம் என்று பெயர். அது சொல் தமிழுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அறிவுன்னு பேர். சரி, அந்த அறிவு நல்ல அறிவாக வாய்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த நல்லறிவுக்கு தான் ஞானம் என்று பெயராக சொல்லப்பெறுகிறது. சரி, அப்படியானால் இந்த நல்லறிவு, இந்த ஞானம் அப்படிங்கிற, அப்போ இது அப்படின்னா என்ன? சும்மா எளிமையாக சொன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு வகையாக பணி செய்கிறோம், கூட்டுதல், பெருக்குதல், கோலமிடுதல், பாமாலை பாடுதல், இப்படி பல்வேறு வகையான பணி. அப்போ அந்த பணி செய்கிற பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆனைக்கா அண்ணல் தாயுமான சுவாமி அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்குற. இப்போ நம்ம இந்த சத்திரத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறோம், ஒருத்தர் அங்கேருந்து வர்றார், ஐயா ஆனைக்கா பெருமான் எங்கேயா இருக்கார் அப்படின்னு கேட்குறார் நம்மளை பார்த்து. நாம் ஒன்று என்ன சொல்லுவோம்? நேராக போங்க, அந்த கோபுரம் தெரியுதுல்ல, அந்த கோபுரம் தாண்டி போங்க, அடுத்து போங்க, அடுத்து போங்க, உள்ளே போனீங்கன்னா பார்த்துடலாம். அப்படி சொல்வதும் சரியான பதில் தான். ஆனைக்கானல் எங்கே இருக்கிறார்? என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், கேட்குற ஆள் என்ன நினைப்பான்? ஒரு லூசுக்கிட்ட வந்து கேட்டுட்ட மாட்டிருக்குது, ஐயா ஆனைக்கானல் எங்கேயா இருக்கிறானா இருந்தாலும் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு மேலே இங்கேயும் பார்த்து போட்டு அட கடவுளேன்னு போயிடுவானா இல்லையா? ஆனால் அவனுக்கு அது லூஸாக தான் தெரியுங்க. ஆனால் நமக்கு தான் என் ஜாமி எங்கே இருக்கார்? எங்கிட்ட இருக்கார். சரி, இங்கே தான் இருக்கிறாருங்கிறத எப்போ நீங்கள் உணர்கிறீர்களோ அது ஒரு பேர் இருக்குது. அப்போ
நாம் முத கோயிலுக்கு வரும்போது எப்படி வந்தோம்? ஆனைக்கு அண்ணல் கோயிலில் இருக்கிறார்னு வந்தோம். முதல்ல அப்படித்தான் வந்தோம். வந்து பழக பழக என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உழவாரம் பண்ணாங்க, திருமுறை படித்தாங்க. அப்படியே ஒரு அடியார் கூட்டத்தோடு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்புக்கு அப்புறம் சில பேர் தீட்சையெல்லாம் வாங்கி பூசை பண்ணணும்னு நினைப்பு வந்துச்சு. சில பேருக்கு தீட்சையெல்லாம் வாங்க வேண்டாமையா பூசை பண்ணணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு வகையில் வச்சுக்குவோம். மொத்தத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணலான்னு ஆசை வந்துச்சு. எப்போ? கோயிலுக்கு வந்த பிறகு. இப்போ ஒரு சிவலிங்கத்தை வாங்கி அல்லது யாரோட்டுங்க கொடுத்தாங்க. அதில் நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. நான் சிக்கலை விட்டுட்டு சொல்கிறேன். இப்போ நமக்கு சொல்கிறது ஏதோ அப்படி சொல்கிறாங்க. ஒரு சிவலிங்கத்தை வச்சாச்சு. இப்போ நான்தோறும் தண்ணி ஊற்றி ஒரு பூ வச்சு கும்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. சரி, ஊற்றி கும்பிட்டுருக்கோம். அந்த சாமிக்கு பேர் என்ன? நான் கும்பிட்ற ஆணைக்கு அண்ணல் தான். இப்போ கோயிலில் தாங்க இருந்தார், இப்போ எங்கே வந்துட்டார்? வீட்டுக்கு வந்துட்டார். கோயில் இருந்த ஆணைக்கு அண்ணல் இப்போ எங்கே வந்துட்டார்? வீட்டுக்கு வந்துட்டார். சரி, இப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்தவர் நாள்தோறும் தண்ணி ஊற்றி பூ வச்சு தண்ணி ஊற்றி வச்சு கும்பிட்டுட்டே இருக்கோம். ஒரு நாள் நாம் அந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழல், பனிச்சூழல் காரணமாக வெளியே போயிட்டோம். ஒரு நல்ல காரியத்துக்காகவே போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. வீட்டுக்கு வர முடியல. அந்த அன்னைக்கு போனோம், வரலான்ட்டு போனால் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, நம்ம காலை எழுந்திரிச்சு குளித்தோம்னா ஒரு தண்ணி ஊற்று சிவபுராணம் சொல்லுவோமே, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒரு வேறு வழி தெரியல. கண்ணை மூடி உட்கார்ந்தோம். அப்படியே அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சோம். தண்ணி ஊற்றணும், சிவபுராணத்தை சொல்லுவோம் அப்படின்னு கண்ணை மூடி உட்காந்து சொல்ல ஆரம்பித்தோம். சிவபுராணம் சொல்லி முடிச்சு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. எது? அங்கே போய்த்தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இங்கேயே மனசுக்குள்ளேயே வச்சு ஊற்றியாச்சு. இப்போ சாமி என்ன இப்போ எங்கிற கோயிலில் இருந்தவர் வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கு வந்தவர் எங்கே வந்துட்டார்? இப்போ நெஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கமாக வந்துட்டார். சரி, இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு இதில் உங்கள் அறிவு ஆழமாக ஊன்றி போய் நிற்கக்கூடிய உணர்வு வருமானால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் காணுகிற வடிவமெல்லாம் அவனாயிடும். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகலனர். சும்மா அது வாய்க்காதுங்க. இது இங்கே உள்ள இருக்கிற இருப்பை உணர்ந்தால், இறைவன் என் நெஞ்சத்தில் உளன் என்பதை என்று உணர்கிறோமோ அப்படி உணர்கிற பொழுது நம்முடைய கண்ணில் ஒரு மாற்றம் நிகழும். அப்படி காணும்போது காண்கிற பொருளில் எல்லாம் அவனை காணுகிற வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கிற நாள் என்னைக்கோ அந்த நாள் ஞானம் பெற்ற நாள். இப்போ கோயிலில் போய் பார்த்தது சரியை, வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றம் பார்த்தீங்கன்னா அது கிரியை, நெஞ்சுக்குள்ளே வச்சு கும்பிட்ட பார்த்தீங்களா யோகம். இப்போ காணுகிற பொருளெல்லாம் அவனை பார்க்குறான் பாருங்க, அது ஞானம். இவ்வளோதான் எளிமையாக சொல்லணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காணுகிற பொருளில் எல்லாம் அவனை காணுவது ஞானம். இந்த அறிவு எடுத்தோன்னே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, நாம் ஓட்டியிருப்போம். எப்படி ஓட்டியிருப்போம்? முதல்ல சைக்கிளை ஓட்டிடலாம் மாட்டோம், சைக்கிளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு தான் போவோம். அப்படியே வீட்டில் யாராவது கொண்டாந்து சைக்கிள் நிறுத்த மாட்டாங்களா? அப்படியே நிறுத்தினாங்கன்னா அந்த சைக்கிளை ஸ்டாண்டை எடுத்துட்டு அப்படியே தள்ளி பார்த்தோம். அப்புறம் மெல்ல கொஞ்சம் பரவாயில்ல தள்ளி கொண்டு ஒழுங்காக கீழே கொண்டாமல் தள்ளாமல் கொண்டாந்து நிறுத்தணுமா? அப்புறம் என்ன, ஒரு குரங்கு பெடல்னு ஒன்று போட்டு இந்த காலை அந்த பக்கம் போட்டு பாதி இந்த காலை வச்சுக்கிட்டு அப்படியே காலில் தள்ளி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் மெல்ல என்ன, காலை தூக்கி மேலே போட்டோம் பாருங்கள், அந்த தண்டு மேலே தூக்கி காலை போட்டு தண்டுக்குள்ளே உட்காந்து, சீட்டில் உட்காந்தா விழுந்துருவோம், தண்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டினோம். அப்புறமேலே சீட்டில் உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னங்க, கையை ரெண்டையும் விட்டுட்டு ஓட்ட ஆரம்பிச்சோம். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தா எப்படிங்கிறீங்க? டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கலாம். அப்படியே வண்டி ஓட்டினா கையை, இப்போ நாளே வண்டி ஏறி உட்காந்து கையை தூக்கிந்து என்ன இருக்கும்? ஒத்துன்னு அன்றைக்கே விழுந்து. ஏன் சும்மாவே விழுந்தோம்? நாம் சைக்கிள் ஓட்ட முட்டியில் காயமாகாத யாராவது சைக்கிள் ஓட்டி பழகி இருக்கிறோமா? எல்லாரும் விழுப்புனோடு தான் இருக்கிறோம். ஏன் வண்டி ஓட்டுனா கீழே உழுந்து தான் ஆகணும், அதுதான் விதி. அதில் அந்த மாதிரி. அப்போ இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? மெல்ல தான் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதில் மிக தேர்ச்சி பெற்று. அதே மாதிரி தானுங்க சாமிகிட்ட வழிபாடு பண்ணும்போதும் கோயிலுக்கு போனது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். மெல்ல போனோம். பிரதோஷம்னா போனோம், பௌர்ணமின்னா போனோம், அமாவாசைனா போனோம், அப்புறம் சுண்டலுக்காக போனோம், பொங்கலுக்காக போனோம். அப்புறம் மெல்ல போய் என்னாச்சு, அந்த சாமிக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணலாம், சும்மா சாயந்தர நேரம் சும்மா தானே இருக்கிறோம், அப்படியே போனால் அத்து சாமத்துக்கு போகலாமே
அப்படின்னு வந்தோம். அதுலேயும் குறிப்பாக பால்லாம் கொடுக்குறாங்க, பொங்கல்லாம் வேறு கொடுக்குறாங்க. சரி நல்லா இருக்குதேன்னு வந்தோம். அப்படி வந்து தானே இன்றைக்கி இவங்கெல்லாம் எப்படி இப்படி பட்டையை நெத்தி நிறைய பூசியிருக்கிறாங்களே, நீங்களாம் யாருங்க? இவங்கெல்லாம் சிவனடியார். ஓ சிவனடியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அது என்னங்க அப்படின்னா என்னங்க ஐயா இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மெல்ல மெல்ல அந்த கூட்டத்தில் போய் முதல்ல இப்படி திருநீர் இப்படி வச்சு அப்படின்னு ஊதுனாலும் நாம் இல்லைங்களா, நெத்தியில் இப்படி திருநீர் வச்ச உடனே அப்படின்னு ஊதி விட்டா தான் நமக்கு திருப்தி ஏற்படும். அப்படி இருந்து நாம் இன்றைக்கி என்னாச்சு, கோயிலுக்கு வர அன்னைக்கு அப்படி எடுத்து வச்சுட்டு பட்டும் படாமல் அப்படி பூசணும். இன்றைக்கி எப்படி பூசிருக்கணும், தண்ணி எடுத்து குலைச்சி வச்சு பூசுகிறா ஆனதாகட்டும். அவன் ஏன் நான் இப்படி தாண்டா இருப்பேன். இது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நேற்று எங்கே இருந்தோம், தொட்டும் தொடாமல் வச்சோம், அப்புறம் லேசாக பூசணும். இன்றைக்கி வந்து பளிச்சுன்னு பூசி நிற்கிறோம். இப்போ படிப்படியாக தான் வந்திருக்கிறோம். இதுதாங்க ஞானம் என்பதற்கும் வழி. எது படிப்படியாக தான் வரும். முதல் படி சரியை, இரண்டாவது படி கிரியை, மூணாவது படி யோகம். இந்த மூணையும் தேர்ச்சி பெற்றுட்டா நான்காவதாக வாய்க்கப்பெறுவது ஞானம். அந்த ஞானம் வாய்க்கப்பெற்றவர்கள் எங்கு காணிலும் இறைவனையே காண்பார்கள். எதில் பார்த்தாலும் அவனையே பார்ப்பாங்க. அதனால் அப்பர் சுவாமிக்கு ஐயாற்றில் பார்க்கும்போது கோழி சேவல் ரெண்டும் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டேன்னர். அவர் பார்த்தது கோழியை பார்த்தார், ஆண் யானையை பார்த்தார், பெண் யானையை பார்த்தார். இப்படி ஆண் பெண்ணாக பார்த்த ஒவ்வொன்றும் அவருக்கு என்னவா தெரிஞ்சது, சிவமும் சக்தியுமா தெரிஞ்சு. ஏன் அவர் ஞானத்தில் நின்றதுனால அவருக்கு அப்படி தெரியுது. நமக்கு எப்படி தெரியும், கோழியாக தான் தெரியும். நமக்கு கோழி என்ன சிவமாக தெரியும் போதா என்ன இல்லை. ஏன் நமக்கு அந்த பக்குவம் இல்லை, எனவே தெரியல. அவருக்கு அது தெரிந்தது. இப்போ நீங்கள் நம்முடைய நம்பி ஆரூரர் பறவையாரை போய் முதல்ல பார்த்தார். பார்க்கும்போது எப்படி பார்த்தான்னு சேக்கிழார் பெருந்தகை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ அப்படி ஒன்றொன்னா பார்த்தார். கடைசியாக இது சிவன் அருளோ என்று அதிசயித்தான். ஆம், சிவன் அருளே என்று அதிசயித்தார். அப்போ இதுவாக இருக்குமா, அதெல்லாம் இல்லை. இதுவாக இருக்குமா, அது இல்லை. ஏன் மரம்னு சொன்னால் ஒரு இடத்துல தானே நிற்கும், இது நடந்து வந்துக்கிட்டு இருக்குதே. எனவே இது கற்பகத்தின் பூங்கொம்பு அன்று. சரி, காமந்தன் பெருவாழ்வோ, அது காமன்னா மன்மதன் ஆயிற்று, அவனுக்குத்தானே இது தெரியணும், இது நம்ம கண்ணுக்கே தெரியுதே. அப்போ இது அவங்களும் இல்லை. இப்படி ஒன்றொன்றாக நினைந்தார் கழித்தார். கடைசியாக ஒரு முடிவு, அற்புதமோ சிவன் அருளோ அப்படின்னாரு. அங்கே உரை செய்யும்போது ஆம் அற்புதமோ இல்லை சிவன் அருளே என்று அதிசயித்தார்னர். இது CKS ஐயா அவர்கள் உரை செய்யும்போது சிவன் அருளே என்று அதிசயித்தார்கள் அப்படின்னு அவரை சொல்லும்போது பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள மயக்கத்துக்குரிய பொருள் இல்லை, அருள் தன்மை இருப்பதனால அவரை காணும்போது இது இறைவனுடைய திருவருள் அப்படின்னார். அதுக்காக பின்னாடி தேடும்போது சிவனருள் இந்த பக்கம் போச்சே பார்த்தீங்களான்னு கேட்டார். அவர் கேட்கும்போது பறவையார் இந்த பக்கம் போனாங்களே பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லை, சிவபெருமான் திருவருள் இந்த பக்கம் போச்சே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு நாமளாக இருந்தால் நினைச்சோம், எங்கேயே சிவபெருமான் திருவருள் அது எங்கே இங்கே வந்துச்சு போயா அப்படின்ட்டு நாமளாக இருந்தால் அவர் திருவருள் இந்த வழியாக போச்சே பார்த்தீங்களான்னு கேட்டார். அதே தான் பறவையார் பார்த்தாங்க. முன்னே நிற்கும் முருகனோ தன்னேரில் மாறனோ இஞ்சையனோ என்னே என் மனம் திரிந்து இவன் யாரோ, இல்லை சிவபெருமான் அருள் பெற்றவரே அப்படி பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு அருள் தன்மை இருந்ததுனால அவர்கள் அருளாகவே பார்க்கிறார்கள். அதே தான் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற இடத்துல அப்படியே அழகுனா மொத்த வடிவும் அங்கே நிற்கிது. தலை உச்சியிலிருந்து கால் வரைக்கும் அத்துணையும் அழகு. ஆனால் எப்படி பார்த்து கண்கள் 1000 முகத்தால் அப்படின்னார், கருணை 1000 முகத்தால் கண்டார்னர். ஒரு கருணை இல்லை, 1000 கருணை முகத்தால் கண்டார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அதை காட்டுகிறார். அப்போ அருள் என்கிற தன்மை எப்போது நமக்கு வாய்க்கப்பெறுகிறதோ அப்பொழுது நம்முடைய கண்ணில் காணுகிற காட்சி மாற்றம் பெறுகிறது. அப்போ அந்த மாற்றத்துக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். ஞானம் எப்படியா வரும், சரியை கிரியை யோகம் என்ற 3ஐயும் செய்யணும். மறந்துடாதீங்க, 3ஐயும் செய்து வைத்தோம்னா தேர்ச்சி பெறுகிற பொழுது ஞானம் அந்த ஞானம் இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கும். அந்த இடத்துக்கு சொன்னார்,
மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. ஆக நன்னெறி என்றாலும் அந்த நன்னெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறியை காட்டி ஞானத்தை கொடுக்கும். ஏன் ஞானம் வீட்டை கொடுக்கும். அப்போ வீடு பேறு என்பது ஞானத்தினால்தான் பெற முடியும்னர். அந்த இடத்துக்கு அந்த 2 எதிர்மறை சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனர். அந்த சொல்லும்போது ஞானத்தை காட்டி அல்லது ஒரு எதிர்மறை, மோட்சத்தை கொடா என்பது ஒரு எதிர்மறை, 2 எதிர்மறை பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கு சிவஞான முனிவர் உரை எழுதுகிறார். இது உறுதிப்பாட்டை அதாவது நமக்கு எதிர்மறை முகத்தால் 2 எதிர்மறை சொற்களை பயன்படுத்தினார். எதற்காக அப்படின்னு கேட்டால் உறுதியை வலியுறுத்துவதற்காக அப்படின்ற அந்த மாதிரி தான் திருத்தொண்ட தொகையிலும் ஞானசம்பந்த பெருமானை அறிவுறுத்தினார். இது எதுக்கு சொல்ல வந்தோம்? நெடுங்கல பதிகத்தில் இருக்கிற ஒரு வரிக்கு இல்லைங்களா, கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாயினர். அப்போ ஒரு உயர்ந்த கொள்கை இருக்க வேண்டும். ஏன்? மனித வாழ்க்கை குறிக்கோளோடு இருக்க வேண்டும். அப்பர் அழகா சொன்னார், நம்ம குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார். அப்போ என்ன குறிக்கோளோடு இருக்கணும்னு சொன்னார். அப்போ குறிக்கோள் என்று நின் தொண்டரில் கூட்டாய் மணிவாச என்னை குறிச்சிக்க சுவாமி என்ன பண்ணும் அடியார் கூட போய் சேர்ப்போ. அந்த குறிக்கோள் என்று நின் தொண்டரில் கூட்டாய் என்று மணிவாசக பெருமான் எனக்கு இதுதான் குறிக்கோள் என்று எனக்கு அறிவுறுத்துனா பத்தாது, கூட்டத்தில் சேர்த்துட்டார். இப்போ நான் படிக்கும்னு நினச்சா இன்ஜினியரிங் காலேஜ் போகணுமா இல்லையா? போகணும், சேர்த்து விட்டா தானே போகலாம். அது குறிக்கோள் என்று நின் தொண்டரில் கூட்டாய், நான் கூட முடியாதையா கூட்டி வையினார். ஏன்? அவன் கூட்டுனா தான் இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்தல்லவா. எனவே கூட்டி வை அப்படின்னு பெருமான்கிட்ட மணிவாசக பெருமான் முறையிடுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் கொள்கை என்பது என்ன கொள்கை? இறைவனை தவிர இன்னொருவரை ஒருபோதும் நான் வணங்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், வாழ்த்த மாட்டேன். எனக்கு கொடுத்த கருவிகளும் கரணங்களும் அவனுக்கு பணி செய்வதற்கு தான், அவனை தவிர இன்னொருவருக்கு அல்ல என்ற உறுதிப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் கொள்கை என்று சொல்வது. அந்த கொள்கை விரித்து பின்னாடி சொன்னார் ஒவ்வொரு பாட்டிலும். பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார், இரவும் பகலும் நினைந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள், அப்படி பல்வேறு நீரு கொண்டார் இடர்களையாய் அப்படின்னு 10 பாட்டு 10 வகையை சொன்னார். இதே செய்தி கன்றாப்பூர் தலத்தில் அப்பர் சாமி பாடுறார். விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவனம் தற்று அந்த செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தார். முடிக்கும்போது கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூ நடுதறியை காணலாமே. எங்கே காணலாம்? அடியார் நெஞ்சினுள்ளே. அப்போ அடியார் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், திருநீறு பூசினா அடியவர், உருத்திராக்கம் தரித்திருந்தா அடியவர், திருமுறை பாடுனா அடியவர், இறைவனுக்கு பணி செய்தால் அது எந்த வகையில் பணி செய்தாலும் அவர்கள் அடியவர்கள் என்கிற ஒரு பட்டியலை நம் பெருமக்கள் கொடுத்துருக்கிறாங்க. இந்த பட்டியல்லையே ரொம்ப பெரிய புராணத்தில் நம்ம பார்க்கும்போது வியந்து நிற்கிற இடம் 2 பெருமக்கள். ஏன்? இந்த திருவேடம் என்ற ஒன்றை கண்டு தன் இன்னுயிர் கொடுத்தவர்கள் 2 பேர். உங்களுக்கே தெரியும் 2 பேர் யாருன்னு. ஒருவர் மெய்ப்பொருள் நாயனார், இன்னொருவர் ஏனாதிநாத நாயனார். இந்த 2 பெருமக்களும் தன் இன்னுயிர் கொடுத்தார்கள். வந்திருப்பவன் பகைவன் என்று தெரியாமலாம் இல்லை. ஆனால் அந்த பகை என்கிற நிலை அவர்கள் உள்ளத்தில் சிறிதும் இல்லை. அவங்க பார்க்கும் பொழுது இவர் திருநீறு பூசி இருக்கிறாரே, இதை விட என்ன பேரு வேண்டும் அப்படின்னு இருவரும் கருதினார்கள் என்பதை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை மிக அற்புதமாக நமக்கு அந்த புராணத்தில் உணர்த்தி இருக்கிறார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் ஒரு வகையாக உணர்த்தினார். அங்கே வந்தவன் முத்தநாதன் தான் என்று தெரிந்த பிறகு நான் ஆகம பொருளை சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது, தனித்து இருக்க வேண்டும் நீயும் நானும் அப்படின்னார். சரி அப்படின்னு துணைவியாரை பார்த்தாங்க. அவங்க போனாங்க. நூல் சொல்லுவது போல அவன் மேலே உட்கார்ந்துருந்தான். இவர் சொல்ல பணிந்து கேட்கிறார். நினைத்ததை செய்து முடித்தான். அப்போ என்ன, இவர் நெற்றியில் திருநீர் இருப்பதுனால அவர் சொன்னார் தத்தா நமர் அப்படின்னார். ஒரு இடம் பார்க்குறோம். இதுவே ஏனாதிநாதர் புராணத்தில் வரும்போது மிக அழகாக அந்த பகுதி சொல்கிறாருங்க.
நம் சேக்கிழார் பெருமான் தோல்வியவே தழுவி கொண்டிருந்த அந்த அதிசூரன் எப்படியாவது தன்னுடைய பகையை முற்றி முடிக்க வேண்டும் என்று கருதி தனித்து சண்டைக்கு வருமாறு அழைத்தான் ஒரு இடம் நோக்கி. நாயனாரும் புறப்பட்டு போனார். எப்படி போனாராம், இந்த சிங்கம் பசியோடு போய் ஏதாவது உணவு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காத்திருக்கும் பாருங்க, அந்த வேகத்தோடு போய் நிற்கிறாரு ஏனாதிநாத நாயனார். அந்த பகையாக இருக்கக்கூடிய அந்த அதிசூரன் தன்னுடைய நெற்றியில் திருநீற்றை மறைத்து கொண்டு இவர்கிட்ட வந்து போர் புரிகிறான். அப்படி ஒரு சூழலில் நாயனாருடைய வாளால் வெட்டுப்படுகிற நிலம் வருகிறது. அப்போ தான் மறைத்து கொண்டிருந்த அந்த கேடயம் என்று சொல்லக்கூடிய பலகையை அப்படி விளக்கு நான் பாருங்கள், நெத்தியில் திருநீற்றை பார்க்கிறார். இவ்வளவு நேரம் நான் திருநீறு பூசியவனிடத்திலையா சண்டை போட்டு கொண்டு இருந்தேன், கெட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான், கெட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். தெய்வ சேக்கிழார் வாக்கில் சொன்ன கெட்டேன். அப்படியே திருவாசகம், கெட்டேன் கேடுபடா திருவடியை கொட்டாதவாவி தொழும்பறை நாம் உருவறியேன் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய். அவரும் சொன்னார் கெட்டேன்னார். மணிவாசகரும் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார். ஆக கெட்டேன், ஆக அந்த உணர்வுகளெல்லாம் முற்றிலுமாக ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலை. இவ்வளவு நேரம் நம்ம அவனிடத்து திருநீர் பூசிய ஒருவரிடத்துல சண்டையிட்டோம், சரி, எனவே நாம் சண்டை போட வேண்டாம். அவன் இதை திருநீர் பூசி இருக்கிற ஒரு நிலையை இதை விட எனக்கு என்ன பேர்? இப்போ என்னால் ஒருவன் திருநீர் பூசி வருவான் என்று சொன்னால் அந்த ஒரு செயலுக்கு என் உயிரையே நான் கொடுக்க தயார் அப்படின்னு முடிவு பண்ணார் ஏனாதிநாதர். எனவே என்ன பண்ணாருங்க, சண்டை போட வேண்டாம், இந்த வாள் பலகை கீழே போட்டலான்னு நினச்சார். ஆனால் நினைந்தவர் அது செய்யார். ஏன், நம்ம கீழே போட்டுட்டோம்னா வந்த அவன் நினைத்ததை செய்து முடிச்சிடுவான். அப்படி முடிச்சுட்டா என்னாகும், நிராயுதபாணியை கொன்றார் என்கிற குற்றம் இவருக்கு வந்துவிடும், அவர் வந்தவருக்கு வந்துடும். ஏன், திருநீர் பூசிய ஒருவன் திருநீர் பூசிய ஒருவரை ஆயுதம் இல்லாமல் கொன்றார் என்கிற பழி நாளைக்கு உலகம் சொல்லிடும். எனவே நம்ம சண்டையிடுவது போல நடிப்போன்னு நினைச்சார். எனவே அந்த இடத்துல அவர் அப்படி ஒரு நடிப்பு போல நின்றார். நினைந்ததை அவன் செய்து முடித்தான். அப்போ அங்கே அவர் சொல்வார், வேறு இதன் மேல் பேரு உண்டு. எது, திருநீர் பூசிய ஒரு காட்சியை பார்த்தமே, இதை விட என்ன பேரு வேண்டும் அப்படின்னார். இப்படி நம் திருத்தொண்டர் புராணத்தில் திருவேடம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பல இடங்கள். இன்னொரு அருமையான இடம் நம்முடைய களறிச்சரிவார் என போற்ற பெறுகிற சேரமான் பெருமாள் நாயனாருடைய புராணம். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரல, அஞ்சைக்களத்து பெருமானுக்கு கூட்டி பெருக்கி கோலமிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பெருமாக்கோதையார். அப்படி பணி செய்து கொண்டிருந்த சூழலில் அந்த நாட்டை ஆளுகிற சேர மன்னன் துறவு மேற்கொள்கிறான், விருப்பத்துறவு. இனி எனக்கு ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என்று இருங்கால் பொறை என்று சொல்லக்கூடிய அந்த சேர மன்னன் துறவு மேற்கொள்கிறான். எனவே அங்கே துறவு போன உடனே அமைச்சர்கள் ஒன்று கூடினார்கள். நாம் அடுத்து ஒரு அரசரை தேர்வு செய்தாக வேண்டும், உடனடியாக தேர்வு செய்யணும். யாரை தேர்வு செய்யலான்னாங்க. அப்போ தான் அவங்க ஒரு பட்டியல் போட்டு பார்த்தாங்க. அதில் அஞ்சைக்களத்து பெருமான்கிட்ட பணி செய்து கொண்டிருக்கிறாரே பெருமாக்கோதையார், அவரை அரச பதவி தேடி வந்துருச்சு. அஞ்சைக்களத்து அப்பரே நன்றி வணக்கம், வரட்டுமா, டாட்டா சியூ, பிறகு பார்க்குறேன், போலாம் வா அப்படின்னு கிளம்பி இருப்போம். நம்ம நிலைமை அவ்வளோதான். ஏன், பணி செய்தோம், பதவி தானாக வந்துருச்சு பாருங்க அப்படின்னு பதவி ஏற்கிறதுக்கு போயிருப்போம். ஆமாம், இவர் பார்த்தோன்னே என்னாரு, என்ன சொன்னீங்க, இல்லை அரசர் ஆக்கலாம், ஐயோ வம்பு வந்துருச்சே அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டாரு. நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அவர். ஆனால் சொல்லலை. ஏன் தெரியுமா சொல்லலை? ஒருவேளை அந்த பதிலை சொல்லியிருந்தால் தன்முனைப்பு வெளிப்பட்டு இருக்குமோ. நாம் ரொம்ப என்னுடைய முனைப்பு வெளிப்பட்டிருக்கோம், இருங்க கொஞ்சம் இடை தெரிந்து வருகிறேன்னு சாமிகிட்ட போயிட்டார். அங்கே போய் நேராக பெருமானை பார்த்தாரு. சாமி, இன்பம் பெருக்கும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். நான் உனக்கு நிம்மதியாக கோயிலை கூட்டி பூவை கட்டி போட்டு நிம்மதியாக இருக்கிறேன், நான் இன்பமாக இருக்கிறேன். இன்பமான இந்த நிலைக்கு இடையூறு செய்வதற்காக இந்த ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க, அமைச்சர்லாம் வந்து கேட்குறாங்க, சாமி அடியேன்னு என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு.
இன்பம் பெருக்கும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார்னர். சாமி சொன்னார், பொறுப்பு ஏற்றுக்கொள். கலங்கி போய் நிற்கிற சாமி, இதெல்லாம் அரசாட்சி என்பது சாதாரண வேலையா? ஏன் அரசாட்சி என்பது நம்முடைய மனுநீதி சோழர் புராணத்திலே சொல்லிட்டார், 5 வகையான ஐயம் தீர்த்து பயம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. இதெல்லாம் நம்மால் ஆகாது சுவாமி அப்படின்னு அவர் வணங்கி நிற்கிறாரு. அவர் சாமி சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எந்தெந்த உயிர்கள்லாம் பேசுமோ பேசுகிற உயிர்கள் அனைத்து மொழியும் நீ அறிவாய், கழறின அறிவாயினர். அதனால கழறிற்று அறிவார் என்ற பெயர் வந்துச்சு அவருக்கு. பெருமா கோதையார் கழறின அறிதல். எது எந்தெந்த உயிர்கள்லாம் பேசும், பேசுமா அந்த மொழி அவருக்கு தெரியும். அப்போ எந்தெந்த உயிர்கள் பேசுகிறதோ அவையெல்லாம் நீ அறிந்து கொண்டு நல்லாட்சி புரிவாயாக அப்படின்னு சாமி கொடுத்துட்டார். இப்போ ஆட்சி பொறுப்பை கொடுத்தாச்சு. சாமி வேற சொல்லி போட்டார், மறுக்கறதுக்கு வழி இல்லை. திருவருள் அப்படின்ட்டு வந்தார், வாங்க போகலாம் அப்படின்னார். கூட்டிகிட்டு போனாங்க. முறையாக வழிபாடுகள்லாம் பண்ணி முடித்து அரச பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ பொறுப்பேற்ற உடனே இது வரைக்கும் தொண்டராகத்தானே வந்துட்டு இருந்தார். இப்போ கோயிலுக்கு வரார். வரும்போது எப்படி வந்தார்னு சேக்கிழார் பதிவு செய்யலை. நடந்து வந்தாரா, குதிரையில் வந்தாரா, அந்த பதிவு இல்லை. பொறுப்பேற்று கொண்டார். அடுத்த பாட்டு கோயில் இருக்கிறார். இப்போ இடையில இருக்கு சொல்லப்படலை, யூகித்து உணர்ந்து கொள்ளுங்கன்னு விட்டுட்டார். நாம் நினச்சிக்குவோம் நடந்து வந்தார் என்று. ஏன் அரசராயிட்டுன்னா வருவார், தொண்டர் அல்லவா, நடந்து வந்துட்டார். பெருமான வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அமைச்சர்கள்லாம் நிற்கிறாங்க. எப்படி நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட மக்கள் அறிந்து கொள்ளணும், எனவே யானை மேலே வரணும். நீங்கள் யானை தயாராக நிற்கிது, சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை வணங்கிட்டு யானை மேலே ஏறி அமர்ந்து அப்படியே நகர்வலம் வரார். அப்படி வரும்போது ஒரு வண்ணான் ஒருவன் ஓர்மண்ணை சுமந்து கொண்டு எதிரே வருகிறான். இவர் மேலே அமர்ந்து கொண்டு, பெருமானே என்னை கொண்டாந்து இப்படி மேலே நாய் சிவிகை ஏற்றி வைத்து அப்படின்னு மணிவாச சொல்கிற மாதிரி அப்படியே சிவிகை மேலே கொண்டாந்து வச்சுட்டியே, எட்டினோடு 2 அரியணை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு அவர் அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கொண்டாந்து வம்பில் கொண்டாந்து விட்டுட்ட பெருமானே, சரி நீ இருக்கிற நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு வரார். எதிரே பார்த்தா ஒருத்தர் அப்படியே ஒரு உவர்மண்ணை தூக்கி சுமந்து கொண்டு ஒருத்தர் வரார். அப்படியே அந்த உவர்மண் அந்த கேரள மண்ணில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், மழை பெய்யும் போதே சிறிது நேரத்தில் வெயில் அடிக்கும், திருப்பி மழை பெய்யும், வெயில் அடிக்கும். இது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குங்க தொடர்ச்சியாக. அப்போ என்னாச்சு, அந்த மழை பெய்ததுனால உவர்மண் ஈரமாகி ஒழுகியது. ஒழுகினோடனே அந்த சுமந்து வருவனுடைய உடம்பு முழுக்க அது அப்படியே படிஞ்சிருச்சு. வெயில் அடித்தோடனே காஞ்சிது பாருங்கள், வெள்ளவெளேன்னு வந்துட்டு இருக்கிறான் அந்த ஓர்மண்ணை கொண்டு வருகிற அந்த பணியாளர். இவர் யானை மேலே உட்கார்ந்தவர் என்ன பண்ணார், ஒரு சிவனடியார் ஒருத்தர் வருகிறார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, யானையை நிறுத்தினார். கீழே வேகமாக இறங்கினார். ஓடி போய் அடியே அப்படின்னு வணங்கினார். அந்த மூட்டை தூக்கிட்டு இருந்தவங்க பதறி போயிட்டான். ஏன், காவல் வீரர்கள் அமைச்சர்கள் அந்த அடையாளத்தோடு எல்லாம் சுற்றி நிற்கிறான். ஏதோ நடக்க போக மாட்டிருக்குதுன்னு பயந்துக்கிட்டு, சுவாமி அடியேனை யார் என்று கருதியது, அடியேன் அடிவண்ணான் அப்படின்னு அவன் சொன்னான். அது ஒவ்வொரு மண்ணை தூக்கி நிற்கிறவன் சொல்றார், சேக்கிடார் பெருந்தகை அப்படியே அடியேனை யார் என்று கருதியது, அடியேன் அடிவண்ணான் அப்படின்னார். இவர் சொன்னார், அடியேன் அடிச்சேரன், அடியேன் அடிச்சேரன். அதை மட்டும் சொல்லி விட்டுருந்தா பரவாயில்லைங்க. அடுத்து சொன்னார், வருந்தாது வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். அவர் சொன்ன வரி பாருங்க, வார வேடம் நினைப்பித்தீர், அன்பின் வடிவத்தை எனக்கு நினைவூட்டி இருக்கிறாய் அன்பனே, கவலைப்பட வேண்டாம் நீ போனார். ஏன் வருந்தாது ஏகுன்னு சொல்லணும்? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதா சொன்ன, நாளை இந்த பகுதியில் ஒரு முதல்வரோ இது பிரதமரோ வராருன்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் சாலையில் 2 பக்கம் நிற்பாங்க. நீங்கள் திடீர்னு குறுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், அப்போதைக்கு பிடிச்சி ஓரமாக நிறுத்திடுவாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் தனியாக கவனிப்பாங்க. யாரா நீ, எங்கடா உள்ளே போனேன், எதுக்குடா போனேன், இல்லைங்க எனக்கு அது தெரியாதுங்க இது தெரியாது அதெல்லாம் தெரியாது, உள்ளே உட்கார வச்சு லாடம் கட்டிடுவாங்க. அப்போ என்ன தெரியுது, அரசர் செல்லுகிற போது இடையில போகக்கூடாதுன்னு இதுவோட தெரியாமல் நீ மூட்டை தூக்கி வந்துட்டியாடான்னு சொல்லி அவருக்கு ஏதாவது தண்டித்து விடுவார்களோன்னு அவர் நடுங்கிக்கிட்டு நிற்கிறாரு. சேரமன்னர் சொன்னார், அமைச்சர்லாம் பார்த்தார், நீ அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீ போ அப்படின்னார்.
வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட நீ போ. ஏன் அப்படின்னு அர்த்தம், இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி அவரை எதுவும் பண்ணிடாதீங்கயா, அன்பின் வடிவத்தை நினைவூட்டியவர் அவர் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் அந்த இடத்துல நமக்கு அந்த பதிவு செய்வதை பார்க்கிறோம். இப்படி திருத்தொண்டர் புராணத்தில் அந்த வேடம் 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 என்பது எங்கே தொட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி அடியார்கள் என்று சொல்லப்பெறுகிறவர்கள் இந்த திருவேடம் உடையவர்கள். அந்த திருவேடம் உடைய அடியவர்களுக்கு வேடம் என்பது பல வகையாக இருக்கிறது. இதுதான் வேடன்னு சொல்ல முடியாது. அதில் நம்முடைய நூல், அதுவும் குறிப்பாக திருக்கூட்ட சிறப்பில் அழகாக பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார். அதில் ஆரம் கண்டிகை, ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பனி அலது ஒன்றிலர், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு கொடுக்கிறார். அப்போ ஒரு புறம் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை திருவேடத்தினுடைய அழகு, திருவேடத்தின் சிறப்பு பல இடங்களில் கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் வேடம் கடந்த நிலையில் இருக்கிற அன்பையும் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கண்ணப்பருடைய அன்பை எடுத்துக்குவோம். அவர் என்ன திருநீர் பூசிட்டு பூசை பண்ணாரா, உருத்திராக்கம் போட்டு பூசை பண்ணாரா? எதுவுமே இல்லை. அவர் அங்கே சுனை நீராடி முடித்த உடனே காலையில் போனார். அவருக்கு அந்த வேடர்கள் வேட்டைக்கு போகும்போது என்னென்ன அணிகலனை அணிவிக்க வேண்டுமோ, கைக்கு கவசம், நெஞ்சுக்கு கவசம், காலில் செருப்பு, என்ன உண்டோ அதை தான் அணிஞ்சிட்டு ஓடினார். அப்படியே ஓடினவர் பன்றியை பார்த்தார், பன்றியை கொண்டார். பசி வந்தது, சாப்பிட்லான்னாங்க. தண்ணி தாகமாக இருந்துச்சு. அங்கே எங்கே போனால் நல்ல தண்ணி இருக்கும்னாரு. தேக்கு மர சோலையை கடந்து போனால் நல்ல தண்ணீர் பருகலான்னாங்க. போலாம் வான்னாரு. அப்படியே வரும்போது அப்படியே சோலை நடந்து வராங்க. எதுக்கே ஒரு குன்று தோன்றுகிறது. நானா இக்குன்றை நன்னும் தோறும் என் மனதில் பாரம் போவது போல் இருக்கிறதே. அவன் பக்கத்தில் சொன்னான், சுவாமி போனீங்கன்னா நல்ல காட்சி காணலாம்னா. இதாங்க நல்வினை, மறந்துடக்கூடாது. இது நீங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நாம் செய்யக்கூடிய வினை போன பிறப்புலையே நல்லதை செஞ்சு வச்சுருந்தா இப்படி கேட்கும்போது நல்லதாக ஒருத்தன் சொல்லுவான். இல்லைன்னு வச்சுக்குங்களேன் வேறு மாதிரி சொல்லிவிடுவான். இப்போ நம்ம லெவலில் கீழே இறங்கி சொல்லுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அந்த மனக்கவலையில் ஒருத்தர் வந்தார், ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறனே தெரியலிங்க அப்படின்னு ஒருத்தர் புலம்புறார். நாம் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் இருந்தால் நாம் தான் புலம்புற ஆள்னு வச்சுக்குவோம். நாம் தான் புலம்புற ஆள்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு போய் சொன்னீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், அட ஏயா கஷ்டப்படுற, ஆணைக்கு அண்ணலை தொழுதா கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு ஒருத்தர் வழிகாட்டுவார். ஏன் அவர் பாடியிருக்கார், திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்துன்னு பாடியிருக்கிறாரியா. இந்த அறிவில் இருக்கிற கோணல்லாம் திருத்திடலாம், இங்கே போய் கும்பிடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். ஒருவேளை நம்ம வினை கொஞ்சம் பழுதான வினை, நல்ல வினை இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அவர் சொல்லுவார், இங்கே ஒரு கடை இருக்குது, நான் அங்கே தான் போகிறேன், வந்தீங்கன்னா நானும் உனக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டீங்கன்னா கவலையெல்லாம் காணாமல் போயிடுமையாம்பார். நினச்சி பாருங்கள், தீவினை வேலை செஞ்சிச்சுன்னா போய் கேட்கும்போது டைவர்ஷன் போட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடும். அதே நல்வினை வேலை செஞ்சுன்னா நீங்கள் போய் கேட்குற ஆள் கோயிலுக்கு கையை காட்டுற ஆளாக இருப்பார். இப்போ வினை இருக்கா இல்லையான்னு கேட்டால் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் கேட்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நல்லவங்கள்ட்ட கேட்டோமா, அது நமக்கு தெரியாத, நமக்கு வழி தெரியாமல் நிற்கிறோம். கேட்கும்போது அவர் சொன்ன வழியை வச்சு பின்பற்றி போனோம். அது எங்கே போச்சு, இது எங்கே போச்சு அப்படின்னு ஆகுதா இல்லையா? அப்போ நானன் அவன் சொல்கிறான். இப்போ ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன், திண்ணனார் அப்படி கேட்ட உடனே, அங்கே அந்த மலை ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஒருத்தர் பூஜை பண்ணியிருப்பார், நமக்கு அது சம்பந்தம் இல்லை சாமி. தலைவரே, நாம் போனோமா, பன்றியை சாப்பிட்டோமா, குடித்தோமா, ஓய்வெடுத்தோமா, போகலாம் வாங்க, அந்த மலைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், இந்த இரும்படிக்கிறது ஈக்கு என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை. ஆனால் அது நம்ம வேலை இல்லை தலைவரேன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஆயிருக்கும்? சிந்திச்சு பாருங்களேன். நமக்கு புராணம் தெரியுது, அதனால் பார்க்குறோம். இப்போ இவர் கேட்குறார், அம்மலை காணும் தோறும் என் மனத்தில் பாரம் போவது போல் உள்ளது, என்னன்னு கேட்டார். அங்கே போனால் அது பேர் காலத்தின்னு அந்த மலைக்கு பேர். அங்கே குடுமி தேவன் ஒருத்தர் இருப்பார், நல்ல காட்சி காணலாம். செய்தி எவ்வளோ, நல்ல காட்சி காணலாம்னு. உடனே அவர் பார்த்தார், சரி போகலாம் அப்படின்னார். அதுக்குள்ளே இப்போ 2 பேரும் அந்த மலைச்சாரை விட்டு கீழே இறங்குறாங்க. வந்தோடனே அந்த காடனை பார்த்தார், இந்த கொஞ்சம் பன்றியை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வை, நான் நாணனோடு போய் எங்கே
நீ இங்கே தீ கடைந்து இதை பக்குவப்படுத்து, நான் அங்கே போய் பார்க்குறேன்ட்டார். இப்போ 2 பேரும் வராங்க. பொன்முகலி ஆற்றில் இறங்கி படிக்கட்டு மேலே ஏறி குடுமித்தேவரை பார்க்க போகும். இந்த பொன்முகலி அப்படிங்கிற அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கும்போது அழகான ஒரு செய்தி நக்கீர தேவநாயனார் ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறார். அறியாமலேனும் அறிந்தேயும் செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். நீங்கள் செஞ்ச பாவம் தெரியாமல் செஞ்சிருந்தாலும் சரி, தெரிந்து செய்திருந்தாலும் சரி, அறியாமலேனும் அறிந்தேயும் செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் காலத்தினாதன் அடிபணிந்து, ரொம்ப முக்கியம், காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். எங்க அப்பர் சொன்ன மாதிரி கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்குதன் குமரித்துறை ஆடில் என் ஓங்கு மாகடல் ஓத நீராடில் என் எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லை. அப்ப இறைவனை நினைச்சு நீராடினால்தான் புண்ணிய தீர்த்தங்கள் பயன் தரும். இல்லைன்னா வெறும் பாத்ரூமில் குளிக்கிற பயன்தான் தரும். நீங்கள் இங்கிருந்து காசிக்கு செலவு பண்ணிட்டு போய் கங்கையில் குளிக்கும்போது அந்த பெருமானை நினைக்காம குளிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் குளித்தா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் தான் வரும். காசியில் குளித்த புண்ணியம்லாம் வராது. அந்த புண்ணியம் வரணும்னா என்ன பண்ணும்? தண்ணிக்குள்ளே மூழ்கும் போது பெருமானே விஸ்வநாதா என் வினையெல்லாம் நீக்கி குடியா அப்படின்னு அவனை நினச்சி குளிச்சிங்கன்னா தான் புண்ணியத்துக்கான பயன் வரும். இங்கிருந்து போய் செலவு பண்ணிட்டு போய் அவரை நினைக்காம குளிச்சிங்கன்னா அந்த பயன் நமக்கு வாய்க்காது என்று திருநாவுக்கரசு பெருமான் சாட்டை எடுத்து பிடிச்சிருக்கிறார். சும்மாலாம் சொல்லலை. கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடில் என் ஒரு பயனும் இல்லைன்றார். எனவே காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போ. காலையில் ஏற்கனவே நீராடிட்டு தான் போர்க்கோலம் புனைந்தார் திண்ணனார். இப்போ பொன்முகலி ஆற்றுக்குள்ளே இறங்குறாங்க 2 பேரும். அப்போ என்னத்தான் அந்த ஆறு அவரை தூய்மை செய்கிறது. இப்போ அவருக்கு சாமி பார்க்க போகணுமா இல்லையா, தூய்மைப்படுத்தணுமா? அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கினார். குடுமித்தேவர் இருப்பார் காணலாம், குடுமித்தேவர் இருப்பார் காணலான்னு சொன்னதுனால குடுமித்தேவரை பார்க்க போகிறோம், குடுமித்தேவரை பார்க்க போகிறோம் நினைப்பில் இறங்குறாரு. காலத்தினாதன் நினைந்து இறங்கியதுனால முன் வினைகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தூய்மை ஆயிட்டார். படிக்கட்டு ஏறுறாரு. எது 36 தத்துவம் என்கிற சைவ சித்தாந்த படிக்கட்டுகள்லாம் கடந்தாராம். பெருகு சோபானம் என்னும் தத்துவம் கடந்து ஏறி அப்படியே இவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவர் இவரை பார்த்துட்டாராம். யாரு? காலத்தினாதர் திண்ணனாரை பார்த்தார். என்ன ஆச்சுனாரு? எலும்பு வடிவம் அன்பு வடிவமாக ஆயிற்றுனார். அது வரைக்கும் எலும்பு வடிவம், இப்போ அன்பு வடிவமாக ஆயிற்று. அந்த வடிவம் ஆன நிலப்பி மேலே போனார். குடுமித்தேவரை பார்த்தோன்னே காந்தத்தை என்ன இரும்பு 2 இருக்கு இல்லைங்களா, அந்த இரு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல ஈர்க்கப்பட்டார். ஓடுனார், போனார், கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிக்கிட்டார். அப்படியே அவர் அறியாமல் தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டார். உடம்பு குலுங்கி குலுங்கி அழுகிறார். அப்படியே அழுது அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை அடங்குது. அப்போ என்ன நினைக்கிறாராம்? இந்த காட்டில் இப்படி தனியாக இருந்தீங்களே பெருமானே, உனக்கு துணையாக ஒருத்தரும் இல்லையா? கெட்டேன். அங்கே ஒரு கெட்டேன் போட்டார். தனியாக இருந்தீரே தேவரீரே கெட்டேன். இந்த யானை புலி சிங்க கரடி காட்டில் தனியாக இருக்கிறீங்களே பெருமானே அப்படின்னு அழுதவர். அப்படியே இழைச்சி போயிட்டீங்க பெருமானே அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், உனக்கு நல்லா இறைச்சி கொடுக்குற ஒரு ஆளும் இல்லையாட்டிருக்குது அப்படின்னார். இறைச்சி இடுவார் இல்லை அப்படின்னார். இதெல்லாம் இவர் சொல்கிறாருங்க, வாய் விட்டு சொல்கிறார். பக்கத்தில் இருக்க பார்த்துட்டு நிற்கிறான். நீங்களாம் சிந்திச்சு பாருங்க. அந்த நாணன் என்பவன் முன்பே இவனுடைய தந்தையாரோடு வந்திருக்கிறான். இப்போ நம்முடைய திண்ணனாரோடு வந்திருக்கிறான். அவனுக்கு போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்து கட்டி பிடிக்க தோணலை, அழ தோணலை, சாமி தனியாக இருக்கிறன்னு தோணலை. திண்ணனாருக்கு மட்டும் ஏங்க தோணுச்சு? சேக்கிழார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம், முன்பு செய் தவத்தின் ஈட்டம். இப்போ நான் அப்படியே சிவஞான போதத்துக்கு வரேன். தவத்தினில் உணர்த்தனாரா? தவம் என்பது தலைப்பு சூத்திரத்தில் இருக்குது. அதுக்கு மேற்கோள் என்ன சொன்னாங்களா?
முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. தவம் எப்போ செய்யணும்? முன்னையே செஞ்சு தவம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும். இப்போ தவம் செய்தீங்கன்னா அடுத்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே தவம் இருந்தால் இன்றைக்கி ஞானம் கிடைக்கும். ஒருவேளை ஏற்கனவே தவம் இல்லைன்னா இப்போவாது தவம் செய்யுங்க, அடுத்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும். எனவே முச்சை தவத்தால் ஞானம் நிகழும்னார். அந்த முச்சை தவத்துக்கு விளக்கம் சொல்லும்போது தான் மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னார். அப்போ ஞானம் கிடைக்காம வீடு பேறு இல்லை. அந்த ஞானம் அறிவு இறைவனுக்கு அடிமையாகணும். அதுக்கு பேர் தான் ஞானம், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இப்போ ஞானம்னா நீங்கள் போட்டு பெருசாலாம் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். ஏன்? ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றால் ஞான அமுது உண்டார். ஞானத்தையே அமுதமா சாப்பிட்டவர் சொன்னார். ஞானம்னா என்னன்னாரு? இறைவன்பால் அன்பே. நீங்கள் இறைவன்பால் அன்பு செலுத்துவதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னார். எனவே அத்தகைய ஞானத்தை பெற்றவர்கள் யார்? நம்முடைய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்கள் அனைவரும் அத்தகைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள். அவங்க தான் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இறைவனை பெறுவதற்கு நமக்கு சாதனங்கள் என்று சொல்லுகிற பொழுது 5 எழுத்து மந்திரம், திருநீறு, உருத்திராக்கம் இவற்றையெல்லாம் நாம் அணிந்து அந்த சாதனத்தில் வகையில் அணிந்து கொண்டு சாதனை என்கிற ஒன்றை செய்யணும். சாதனம் கொண்டு சாதனை செய்ய வேண்டும். அப்போ சாதனங்கள் இல்லாமல் சாதனை செய்ய இயலாது. அப்போ சாதனம் எது? திருநீறு சாதனம், உருத்திராக்கம் சாதனம், 5 எழுத்து மந்திரம் சாதனம். மறந்துடக்கூடாதுங்க. ஒரு துறைக்குள்ளே போகிறோம்னா அந்த துறைக்கு சில அடிப்படையான ஒரு கருவி வேணும். இப்போ ஐயா இருக்காங்க, பாடுறாங்க அப்படின்னா கையில் ஒரு பொற்றாலம் கையில் இருக்கணும். ஏன்? அதுக்குரிய சாதனம் இல்லைங்களா? அது இருக்கணும். ஒரு திருநீற்று பை இருக்கணும், ஒரு பொற்றாலம் ஒன்று இருக்கணும். இருந்தால் பாடுகிறோம் அப்படின்னா அது இருக்கணும். அப்படி வேறு துறைக்கு இதுவே பூசை பண்ண போகிறேன்னு ஒன்று ஒரு தட்டு வேணும், ஒரு பஞ்சபாத்திரம் வேணும், ஒரு மணி வேணும், தூபதீபம் காட்டுவதற்கு அது பூசைக்குரிய. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாதனம் இருக்கிறது. அதுபோல் இறைவனை பெறுவதற்கு எது சாதனம் அப்படின்னா சாதனங்கள் திருநீரும் சாதனம்தான், உருத்திராக்கம் சாதனம்தான். இந்த ரெண்டும் சாதனம் என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் இதை விட மேலானது 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் தான் சாதனத்திலும் சாதனமாக உயர்ந்த சாதனமாக இருக்குது. ஏன்? அது ஒன்று தான் ஏனையவற்றையெல்லாம் பெறுவது. அது இருந்தால் தான் நீங்கள் திருவடி பேற்றுக்கு போக முடியும். ஆக அந்த 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அடியார்கள். அவங்க தான் தொண்டர்கள். அப்போ திருநீறு பூசியவரும் தொண்டர் தான், உருத்திராக்கம் அணிந்தவரும் தொண்டர் தான், 5 எழுத்து மந்திரத்தை சாதனையாக நாளும் சொல்லி கொண்டிருப்பவரும் தொண்டர் தான். இந்த 2 கண்ணுக்கு முன்னே தெரியும். திருநீர் பூசியிருக்குமா தெரியும், உத்திராக்கம் போட்டிருக்குமா தெரியும். ஆனால் 5 எழுத்து மந்திரத்தை சாதித்து கொண்டு இருப்பவரை நீங்கள் புறத்தோற்றத்தை வைத்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. அகத்துக்குள்ளே அந்த 5 எழுத்து இருக்கும். அதனால தான் நமக்குடைய பெருமக்கள் சொல்லும்போது அந்த வேடம் என்பது வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் அப்படின்னார். ஏன்? இதுபோல் புறத்தே தெரியாமல் அகத்துக்குள்ள அந்த வடிவத்தை பற்றி கொண்டு நிற்பவரும் உண்டு. அப்போ நம்ம எப்படி அணுகுவது அப்படின்னு கேட்டால், குறிப்பாக நமக்கு தலைப்பு வேடம் தான் தலைப்பு. வேடம் கடந்தது நமக்கு தலைப்பு அல்ல, வேடத்தை தான் சொல்லுகிறோம். வேடம் கடந்ததும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும். நமக்கு சில பேர் இருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்முடைய திருச்சிராப்பள்ளியிலேயே ஒரு முறையாக உபதேசம் பெற்று பூசை பண்ணுவார். பூசை முடிச்சுட்டு அவர் தன்னுடைய பணிக்கு போகிறேன்னா ஷூ போட்டு கோட்டு டைலாம் போட்டுட்டு போவார். நீங்கள் கோட்டு டையை பார்த்துன்னு இவர் சிவனடியாருன்னு நினைப்பீங்க. அவர் ஏதோ சாதாரண ஒரு ஆள் நினச்சி யாரோ ஒரு ஆள் யோ பார்த்து போயா அப்படின்ட்டு போவோம், யோன்ட்டு போவோம். நான் ஒரு சிவனடியாராக இருப்பேன், நமக்கு தெரியாதே. அவர் ஆன்மாத்த பூசையை முடிச்சுட்டு வழிபாட்டை முடித்து தன் பணிக்காக வந்திருப்பார். பணிக்காக அந்த உடையை உடுத்த வேண்டியிருக்கும். இப்போ அவர் வெளியில் அந்த திருநீர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உருத்திராக்க மாலை உள்ளுக்குள்ளே சட்டைக்குள்ளே கோட்டுக்குள்ளே போட்டிருக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தோன்னே அவரை நீங்கள் ஒரு மதிப்புக்குரிய வார்த்தையை பயன்படுத்தாமல் யாரோ ஒரு நபர் போல் பயன்படுத்திங்கன்னா குற்றம் யார் மேலே வரும்? நம்ம மேலே வரும். ஒரு பூசை பண்ணுகிறவரை பழித்துரைத்தீர்கள் என்கிற குற்றம் நமக்கு தான் வரும். அதனால் யாரையுமே வேடத்தை வெறும் புறத்தோற்றத்தை பார்த்து எடை போட்டுடக்கூடாது. அவங்க எப்படிப்பட்ட அன்பர்னு நமக்கு தெரியாது.
எனவே நமக்கு இன்றியமையாதது, அந்த தெரியாத ஒருத்தட்டே கவனமாக இருக்கணும். தெரிஞ்சுருட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணுமா இல்லையா? இப்போ அவர் பூசை பண்ணாரா பல்லியான்னு தெரியாது, அவருக்கே ஒரு வணக்கத்தை போட்டு வச்சுக்கன்னு சொன்னால், அப்போ திருநீர் பூசியரை பார்த்தா எப்படி இருக்கணும்? இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்துன்னு அர்த்தம். எனவே நமக்கு வேடம் என்பது திருநீர், உருத்திராக்கம் போன்றவையெல்லாம் திருவேடங்களாக போற்ற பெறுவதனால தான் நம்முடைய நூல் அந்த வேடத்தை மிகச்சிறந்த இடமா வைத்திருக்கு. ஏன் இது சாத்திரம் சொல்லும்போது, ஏன் நீங்கள் சாத்திரத்தினுடைய முடிந்த பகுதி என்ன? இப்போ மெய்கண்டார் 8ஆம் நூற்பால உபதேசம் சொல்கிறார். 9ஆம் நூற்பால உபதேசத்தை சொன்ன அந்த மாணாக்கன் சாதனை செய்ய தொடங்குகிறான். அப்படி சாதிக்கிற அந்த மாணாக்கன் அந்த சாதனை கைகூடி வரணும். எப்போ வரும்? 10ஆம் நூற்பா வரும்போது கைகூடி வந்துடும். நான் சிவஞான போதத்தை வச்சு சொல்கிறேன். 8ஆம் நூற்பால குரு வந்தாச்சு, உபதேசம் கொடுத்துட்டாரு, அந்த மந்திரத்தை மாணாக்கன் பெற்றுக்கொண்டான். 8ஆம் நூற்பால் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண் கல செலும் சாதனத்தை வாங்கியாச்சு. என்ன பண்ணலாம்? வாங்கினா பத்தாது, அதை பயன்படுத்தணும். அதுக்கு இருக்குது 9ஆம் நூற்பால் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கணி சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேனர். இந்த கண் ஊனக்கண்ணுன்னு பேர், நம்ம கண்ணுக்கு பேர். ஊனக்கண் இறைவனை காட்டாது, எது காட்டும்? ஞானக்கண்ணா இறைவனை காட்டும். அந்த ஞானம் எங்கே இருக்குது? முன்ன நூற்பாலே சொல்லியாச்சு. அது குருநாதன் தருகிற உபதேசம் தான் ஞானம். அந்த உபதேசம் என்கிற ஒன்றை பெற்று அதன் வழியாக காணுனாத்தான் இறைவனை காண முடியும். நீங்கள் அந்த உபதேசத்தை பெறாமல் இறைவனை இந்த ஊனக்கண் கொண்டு காண இயலாதுன்னு. சரி, இப்போ சாதனமாக எது? குருநாதன் சொன்ன மந்திரம் சாதனம். அது எங்கே இருக்குது? அந்த அஞ்செழுத்தேன்னு சொன்னார் பாருங்க, விதி என்னும் அஞ்செழு. அது என்ன விதி என்னும் அஞ்செழுத்து? குருநாதன் என்ன மந்திரத்தை உபதேசம் செய்தானோ அதைத்தான் சொல்லணும். அவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்? சும்மா புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். நமக்கு குருநாதர் ஒரு மந்திரம் சொன்னார், நகரத்தை முன்னிறுத்தி ஒரு மந்திரம் சொன்னார். நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் திருமந்திரம் படித்தோம். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை. அப்போ இருக்கிற மந்திரத்தில் ஏங்க இது என்ன அது என்னன்னார். அது உயர்ந்த பக்கம் உடையும் சொல்கிறதுப்பா, இது நீ இப்போ தான் வந்திருக்கா, நான் இது கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம பேச நாளையிலேருந்து நாமளும் சிவசிவன் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? பக்குவத்தின் அடிப்படை தான் மந்திர உபதேசம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறிவில் வளர்ந்து வர வர அந்த மந்திரத்தை பெறுகிற தகுதி வாய்க்கப்பெறும். நீங்கள் எடுத்தோடனே அந்த மந்திரத்தை சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. ஒருவேளை குருநாதர் சொல்லியிருந்தால் சொல்லலாம், அவர் சொல்லாமல் நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சிவாய நமக்கு வேண்டாம், சிவாய நமக்கு வேண்டாம், டைரெக்டாக சிவசிவ சொல்லிடலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக தான் விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு ஒரு ஆர்டர் போட்டார் மெய்கண்டார். சரி, இப்போ அந்த மந்திரத்தை கணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சாதனைக்குரிய மாணவன் சாதனை செய்து கொண்டு சாதிச்சுட்டானாயா? ஆம், ஏகனாகி இறைவனி நிற்றல் என்ற இடத்துக்கு வந்துட்டான். அவனே தானே ஆகி அந்நெறியாய் ஏகனாகி இறைவனி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை இன்றே. இப்போ வந்தாச்சு, சாதனை பயனுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பயன் காரணமாக இறைவனை தன் நெஞ்சு கூட்டுக்குள்ளே காணுகிற வாய்ப்பை அந்த மாணாக்கன் பெற்று விட்டான். இந்த நிலை 11ஆம் நூற்பால வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? மறத்தல் இல்லாத அன்பு வந்துருச்சு. காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் சொல்லப்பட்ட அயரா அன்பின் அரண்கலல் செல்லும் இறைவன் திருவடிக்கு இந்த அன்பு கொண்டு சேர்த்திடுமையானார். இப்போ குருநாதர் உபதேசம் கொடுத்து உபதேச பிறகு அது சாதனை செய்து சாதனையின் வகையிலாக பயனை பெற்றாச்சு. இப்போ நம்ம பெற்றதாகவே நினச்சிக்குவோம். எங்கே குருநாதர் வந்தார், உபதேசம் வாங்கியாச்சு, மந்திரம் சொல்லணும், சிவபெருமானை பார்க்குற பக்குவம் வந்துருச்சு. இப்போ இதோடு முடிஞ்சு போச்சா? இல்லை. அங்கே தான் சிவஞான போதம் 12ஆம் நூற்பான்னு ஒரு நூற்பா வச்சார். எதுக்காக வச்சார் அப்படின்னு கேட்டால், நீ சாதனை செய்ததை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு வச்சார் 12ஆம் நூற்பால். செம்மலர் நோண்டாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என தொழும்னர். அப்போ
இறைவன் திருவடி எப்படிப்பட்டது? வலிமையானது, நம்ம எல்லாம் தாங்குவது. அதனால் நோந்தாள் அப்படின்னு சொன்னார். வலிமையாக இருக்குங்காட்டி நம்மளை தாங்கி நிற்கிறது. தாயே ஆகி வளத்தனை போற்றி அப்படின்னு தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். நம்முடைய அப்பரசாமி சொல்வார், தாங்குவது உன் கடன்னர், என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியேனை தாங்குதல். ஏன்? அது வலிமையாக இருந்தால் தானே தாங்க முடியும். அதான் நோந்தாள் என்று பெயர். இறைவன் தாங்குகிற திருவடி அந்த நோந்தாள். அந்த இறைவன் திருவடியை சேர ஓட்டாமல் தடுப்பது எதுவோ அதுக்கு பேர் மலம்னு பேர். செம்மலன் நோண்டால் சேரலொட்டா அம்மலம். அந்த மலத்தை என்ன பண்ணும்? கழுவுனர். எதில் கழுவட்டும்? ஞானம் என்கிற நீரினால் கழுவுனர். ஞான நீரினால் கழுவு. காவிரியில் கழுவ சொல்லல, கொள்ளிடத்தில் கழுவ சொல்லல. ஞானம் என்கிற நீரினால் கழுவணும். இந்த அழுக்க நீக்கிறதுக்கு ஞானம் வேண்டும். அதான் உபதேச மந்திரம். எனவே ஞான நீரினால் கழுவுனர். சரி, கழுவியாச்சு, சுத்தம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. போதுமா? இல்லை, பத்தாதுன்னர். ஏன்? இதுக்கப்புறம் தான் இன்னும் முக்கியமான சொன்னார். அப்படி ஞான நீரினால் கழுவிய பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியையும் அந்த திருமேனியை தன் நெஞ்சத்தில் கொண்டிருக்கிற சிவனடியாரையும் நீ கும்பிட வேண்டும்னார். அதை கொண்ட முடிச்சு காட்டுறார். எனவே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழும் அப்படின்னு முடிக்கிறாருங்க. நீங்கள் ரொம்ப ஆழமாக சிவஞான போதத்தை கற்று உணர்ந்தவங்கிட்ட கேட்டு பாருங்க. 11 நூற்பா வரை எந்த கட்டளை சொல்லையும் மெய்கண்டார் பயன்படுத்தவே இல்லை. குருநாதரை பார்த்தே ஆக வேண்டும், உபதேசம் பெற்றே ஆக வேண்டும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எங்கேயும் சொல்லவே இல்லை. எப்போ சொல்ல ஆரம்பித்தா தெரியுங்களா? கடைசியாக நூலை முடிக்கிற இடத்துல கொண்டு வச்சார். அது வரைக்கும் கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தாத மெய்கண்டார் பின்னாடி ஏன் பயன்படுத்தினார்? இப்போ குரு என்பவர் ஒருத்தர் வேணுமா வேண்டாமா? சார் அது உங்கள் விருப்பம் சார், நீங்கள் என்னைக்கு தோணுதோ வாங்கிக்கிங்க, வேண்டான்னா விட்டுட்டு போங்க, அங்கே கட்டாயமெல்லாம் இல்லை. ஆனால் சாதனைக்குள்ளே வந்தவனுக்கு கட்டாயம் உண்டு. எப்போ மந்திரத்தை பெற்று உபதேசத்தை பெற்று சாதிக்க வந்துட்டானோ அவனுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம். அவருக்கு ஏன் இல்லை? அவன் இன்னும் பக்குவமே இல்லை, அவன் வாங்கவே இல்லை, அவனை பற்றி நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற ஒன்று. இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். பெற்றோருக்கு உடைய ஒரு மகன் இருக்கிறான், பெற்றோரோடு இருக்கிற மகன், பெற்றோர் இல்லாத ஒரு மகன் இருக்கான். 2 பேருக்கு என்னங்க வித்தியாசம்? இவன் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பான், அவன் கட்டுப்பாடோடு இருப்பான். சரி, இவன் நாளைக்கு இன்னைக்கு பார்க்கும்போது அவனுக்கு என்ன நினச்சா சினிமாவுக்கு போகிறான், நினச்சா கிரிக்கெட்டில் போகிறான், நினச்சா ஊர் சுற்றுறான். எனக்கு எங்கள் வீட்டில் இருக்குது 2, எங்கேயாவது போனால் அங்கே போகாத இங்கே போகாதங்கிறாங்க அப்படின்னு. நாளைக்கு ஒரு 30 வருஷம் கழித்து 40 வருஷம் கழித்து அவன் என்ன நிலைமை இருக்கா, இவன் என்ன நிலைமை? இவன் நாளைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பான், பதவியை பெற்று பொருளை பெற்று ஒரு நல்ல ஒழுக்கத்தில் மேலே நிற்பான். அவன் எப்படி இருப்பான்? சொல்லக்கூட முடியாத தகுதி கீழே கிடப்பான் அவன். இப்போ அன்னைக்கு தெரியுங்க அந்த பெற்றோர் நெறிப்படுத்தியது எதனாலன்னு. அன்னைக்கு அவங்க இருந்து நெறிப்படுத்தியதுனால இன்றைக்கி 2 பேரும் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிற்கிறோம். இன்றைக்கி அவனை பார்த்துட்டு இருந்தோமே, அவன் டேய் வாடாங்க அப்படி கூப்பிட்டுப்பாங்க அவனை. இப்போ உங்கள் நிலைமை எதனால் மாறிச்சு? ஒரு கண்டிப்புடைய பெற்றோர் இருந்ததுனால உங்கள் நிலைமை மாற்றத்தை பெற்று நிற்கிறது. அது மாதிரி நம்ம வழிபாட்டு நெறிக்குள்ளே வரும்போது சில கட்டுப்பாடுகள் ஏன் விதிக்கப்படுகிறதுனா, நீ நாளைக்கு வணக்கத்துக்குரியவனாக ஆகணும்னா இன்றைக்கி நீ சில கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஆகணும். அப்போ தான் உனக்கு அந்த வழிபாட்டுக்குரிய பயனை வந்து சேரும். இல்லைன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத சூழலில் வணக்கத்துக்குரிய வாழ்க்கையை இழந்து விடுவோம் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் சொன்னார், இங்கே மாணாக்கனுக்கு சொல்கிறார், முன்னே இருக்கிறவனுக்கெல்லாம் சொல்லலை நீ வாங்கு உபதேசம் வாங்கு, வாங்காமல் போ, அது உம்பாடு. ஆனால் வாங்கின பிறகு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லணும். அப்போ 12ஆம் நூற்பாவில் சொல்கிறாரு, செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர். அது சொல்ல மால் அற நேயம் மலிந்தவர் வேடம். அப்போ மால் அற மயக்கம் அற வேடம் எத்தகைய வேடம் அப்படின்னா அன்பை தருகிற வேடம்னார். நேயம் மலிந்தவர் வேடம், நேயம்னா அன்பு, நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழும். நீங்கள் கோயிலில் போய் பார்க்குறோம், இந்த சிவலிங்கத்தை பார்க்குறோம்னு, உண்மையிலேயே ஒன்றை நினைவில் கொள்ளுங்க, நாம் பார்க்கிற வடிவங்கள் எல்லாமே
இறைவன் அந்த மூர்த்தியை இடமாக கொண்டு அருள்பாலிக்கிறார். மூர்த்தி வேறு, மூர்த்தி மான் வேறு, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குதுங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இங்கே நடராச பெருமானுடைய புகைப்படம் வச்சுருக்கிறோம். அந்த படம் இறைவனுக்கு நிலைக்களமாக இருக்குது. நமக்கு இப்போ அது வைக்கலன்னா நடராசர் இல்லையா, இங்கே இருக்கார், நம்மால் வாங்கி கொள்ள முடியாது, நமக்கு அந்த அறிவு பத்தாது. எனவே நம்ம ஒரு உருவம் இருந்தால் தான் ஒரு பார்த்து கண்டு ரசித்து உள்ளுக்குள்ளே வைக்க முடியும். எனவே நமக்கு இந்த உருவம் தேவைப்படுகிறது. அருளாளர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன், அவங்க எல்லா இடத்துலையும் அவனையே பார்க்குறவங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் அவங்களே நமக்கு இதை வலியுறுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம், நீ இதை பிடிச்சிட்டு தாப்பா மேலே வரணும், அதுக்காக வலியுறுத்தப்படுகிறது. அப்போ இந்த வேடம் என்பதும் அல்லது இந்த கோயிலுக்குரிய சிவலிங்க திருமேனி என்பது இறைவன் நமக்காக இறங்கி வந்த கோலத்தில் ஒரு வடிவம். நீங்கள் பார்க்கிற சிவலிங்க திருமேனி மட்டுமே அவன் அல்ல, அந்த திருமேனியை இடமாக கொண்டு இறைவன் அருள்பாலிக்கிறான். அவனுடைய அருள் அந்த திருமேனிக்குள்ளே இருக்குது. நாம் எதுக்காக, நாம் நாளைக்கு வருவோன்னு இன்றைக்கே வந்து உட்கார்ந்துருக்கிறான். இவன் இந்த பக்கம் தான் ஏன் போவான், இவனை பிடிக்கணும், அப்படி நம்மளை பிடித்து ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் அந்த திருமேனியை இடமாக கொண்டிருக்கிறார். அப்போ கோயில் உள்ளிருக்கிற சிவலிங்க திருமேனி இறைவனுக்கு இடம். அதே மாதிரி தாங்க தொண்டருடைய வேடம். இப்போ திருநீர் பூசியாச்சு, உருத்திராக்கம் அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த வேடம் இறைவன் திருவருள் எழுந்தருளுவதற்கான ஒரு வடிவம் அப்படிங்கிறது தான் நூல் சொல்லுகிறது. அப்போ வேடம் என்பது அவனுக்கு அருள் வெளிப்படுவதற்கு ஒரு இடமாக இருப்பது. எனவே நம்ம இந்த திருநீர் உருத்திராக்கம் போன்றவை எல்லாம், அப்போ இதை எப்படி பார்க்கலாம்னா, சிவலிங்க திருமேனி என்பது எப்படி அவனுக்கு அருள்பாலிப்பதற்கு ஒரு இடமோ, அதுபோல் தொண்டருடைய வேடமும் இறைவன் அருள்பாலிப்பதற்கான ஒரு இடம்தான். இந்த ரெண்டுமே அவன் வெளிப்படுவதற்கு இடமாக இருக்கிறது. நிலைக்களம்னு பேர், அதுக்கு பேர். அதனால் அந்த சூத்திரத்தில் ஆலயம் அன்பரும் அரண் என தொழும் அந்த வேடத்தை காணும்போது சிவபெருமானாக கருதி வேடத்தை நாம் காணும்போது இது அவன் திருவுரு அப்படின்னு பார்க்கணும். அப்படி யார் கண்டு அந்த திருமேனி இடத்துல அன்பு செலுத்துகிறார்களோ அவங்க வீடு பேற்றுக்கு உரியவராக ஆகிறார்கள். எனவே நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தில் கண்ணப்பர் முதலானவர்கள் சிவலிங்க திருமேனியை கண்டபோது இது அவனுடைய திருமேனி அப்படின்னு கண்டு அன்பு செலுத்தினாங்க. மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாத நாயனார் போன்ற அருளாளர்கள், இப்போ நம்முடைய அறிவாட்டாயர் போன்றவங்களாம் சிவலிங்க திருமேனியில் அன்பு செலுத்தினாங்க. அதே போல் நம்ம இளையான்குடி மாறனார், இறப்பகையார் போன்றவங்கெல்லாம் அடியவர் வேடத்தை சிவமாகவே பார்த்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது அவன் அருள் தாங்கி நிற்கக்கூடிய திருமேனி. அப்போ சிவலிங்கத்தில் எப்படி இறைவனுடைய அருள் வெளிப்பட்டு நிற்கிறதோ அதுபோல் திருநீறு பூசியவர் உருத்திராக்கம் அணிந்திருக்கிற தொண்டருடைய வேடத்திலும் இறைவன் அருள் வெளிப்படுகிறது. ரெண்டுமே ரெண்டு வெளிப்படுகிற இடம். அப்போ நாம் என்ன செய்யணும், இரண்டு இடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பை எப்படி செலுத்தணும் அப்படிங்கும்போது நம்முடைய நூல் சொல்லுகிறது, கற்றாவின் மனம் போல கசிந்து அன்பு செலுத்த வேண்டும். ஒரு தாய் பசுவை காணுகின்ற நிலையில் கன்றுக்குட்டியை காணும்போது பசுவினுடைய மடி தானா பாலை சொரிவது போல அந்த சிவலிங்க திருமேனியை காணும்போதும் சிவனடியாரை காணும்போதும் ஒரு நெகிழ்ச்சி நமக்குள்ளே வருமானால் நாம் அன்பு வயப்பட்டவர்கள் என்று பொருள். அவங்க எந்த நிலையிலும் இருக்கலாம், என்ன பணியிலும் இருக்கலாம், அது நமக்கு ஆராய்ச்சி அல்ல. வேடத்தை பார்த்த உடனே நம்மை மறந்து ஒரு வணக்கம் செலுத்துகிற அன்பை பெற வேண்டும் என்று நம்முடைய சித்தாந்த சாத்திரம் அறிவுறுத்துகிறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கடிக்குளம் அப்படிங்கிற தேவாரத்தை சொல்வார். அந்த அடியவரை வணங்கினால் வீடு எளிதாமிம்பர்.
கடிக்குளத்து ஈசனை வணங்குற அடியாரை வணங்குனீங்கன்னா போதும், நேராக சிவபெருமான வணங்க வேண்டாம். கடிக்குளத்து ஈசனை வணங்குகிற அடியவரை வணங்கினால் வீடு எளிதாம் என்று கடிக்குளத்தில் பதிவு செய்கிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். இந்த மருகல் திருத்தலத்தில் தான் இந்த பதிவு, திருவேடம் கைதொழ வீடு எளிதாமே என்று அருள் செய்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்தொண்ட தொகையே கொடுத்துட்டார். அவர் தனியாலாம் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய அந்த பதிகமே அடியவருக்குரிய வணக்கத்துக்குரியதாக அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் அவருடைய திருவேடம் அப்படிங்கிற ஒன்று வணக்கத்துக்குரியதாக. சாத்திர நூல் அப்படின்னு வரும்போது 14 சாத்திரங்களும் முடிந்த முடிவுகளாக நிறைவு செய்கிற பொழுது ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறது. என்னன்னு கேட்டால், சாதனை செய்யக்கூடிய மாணவன் அந்த சாதனையை தக்க வைக்க வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறேன், தமிழகத்திலேயே முதல் நிறுவனமாக அது பெயர் பெற்றுவிட்டது. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு அடுத்த ஆண்டு 2025 என்னுடைய நிறுவனம்தான் முதல் நிறுவனமாக வரணும். நான் என்ன பண்ணணும், போன வருஷம் உழைப்பை வச்சுட்டு இந்த வருஷம் ஓட்டிட முடியுமா என்ன? இல்லை, இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக உழைக்கணும். அப்போ தான் நான் அடுத்த ஆண்டு அந்த பரிசை பெற முடியும். எனவே இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனம் எப்படி இன்னும் கூடுதல் உழைப்பை தருகிறதோ, ஏன் அந்த முதல் இடத்தை பெறுவது என்பது சாதாரணமாக வரல, வந்த பிறகு தக்க வைக்கணும்னா இன்னும் கூடுதல் முயற்சி வேண்டும். அதுபோல தான் நாம் இந்த மனித சட்டை எடுத்திருக்கிற நாம் கிடைத்தற்கரிய பேரு சிவனடியார் என்கிற பேர். இந்த வடிவம் இறைவன் நமக்கு போட்ட பெரும் கொடை, அவன் கொடுத்த அருக்கருணை. ஏன்னா இது இன்னும் வேறு வகையாக சொன்னால், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், அவன் தவம் உடையவருக்கா பார்த்து பார்த்து கொடுத்தது. அவன் நம்ம ஏதோ ஒரு தவம் செய்திருக்கிறோம், அதனால் அந்த முன்பு செய்த தவத்தின் பயனாக இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, நெத்தியில் திருநீட்டு நிரம்ப பூசுகிற வாய்ப்பு. இது ஏதோ நம்ம சும்மா பூசுகிறோம் அப்படி இல்லைங்க, தவம் இருந்தால் தான் பூச முடியும். அந்த வாய்ப்பை சிவம் நமக்கு தவம் இருந்ததால் கொடுத்து. இப்போ நம்ம தவம் உடையவன் எப்படி தெரிஞ்சுக்கலாம், நெத்தி நிறைய பூசி இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் நல்ல செல்வாக்கானவருங்க, ரொம்ப வசதியானவர், எப்படி தெரிஞ்சுக்கலாம், வந்து இறங்குற காரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கையில் ஒன்று கழுத்தில் ஒன்று அப்படி போட்டிருக்கிற நகையை பார்த்தா கொஞ்சம் வசதியானவராட்டத்தாங்க தெரியுது. அப்புறம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த கஞ்சி மடிப்பு கூட அப்படியே மடக்காமலே படபடன்னு அப்படி நிற்கிதுன்னா பார்த்தோன்னே ஓ ரொம்ப வசதியானவரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எது, அவருக்கு இருக்கிற செல்வத்தின் வெளிப்பாடு, அவருடைய உருவத் தோற்றம். அந்த மாதிரி நாம் செஞ்ச புண்ணியத்தின் தோற்றம் எது, நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோமா, திருநீர் இருக்குது புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க ஐயா, உருத்திராக்கம் இருக்குது புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க ஐயா, நிறையா மாலை போட்டுக்க கொஞ்சம் கூடுதலாக புண்ணியம் பண்ணியிருக்கிறார், இவ்வளோதான். இப்போ நீங்கள் புண்ணியத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, செல்வத்துக்கு அடையாளமாக பல பொருள் இருக்கிறது. நமக்கு புண்ணியத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டால், புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ. அப்பர் சாமி எது புண்ணியம், அவன் நினைக்கிறமில்லையே அது புண்ணியம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அதனால் புண்ணியம் இல்லைன்னா புண்ணியனை நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்கவோ வணங்கவோ வாழ்த்தவோ வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அவருடையது நமக்கு கிடைத்திருக்கு. ஏன், இது கங்காலன் பூசும் கவச திருநீர், செந்துவர் வாயுமை பங்கன் ஆலவாயா. இது யாருடையது, என்னது இல்லைங்க, சிவபெருமானது. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர். எங்க அவன் திருநீர் எங்கிட்ட எப்படிங்க வந்துச்சு, என்ன காரணத்தில் வந்துச்சு, எனக்கு அந்த செல்வத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கிறான். அவன் கொடுக்கலன்னா வராது, மறந்துடாதீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி என்னோடய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அதாவது திருவருட்பயன் அவன் ஒரு நூல் இருக்கிறது சைவ சித்தாந்த சாத்திரத்தில். அதில் ஒரு செய்தியை உமாபதி சிவம் பதிவு செய்கிறார். என்னென்னா, இப்போ இறைவன் இருக்கிறார், அவனிடத்தில் இருப்பது சிவானந்தம் என்கிற இன்பம். அந்த இன்பம் இப்போ எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து காட்டில் போய் உட்காந்து அப்படியே பத்மாசனம் போட்டு உட்காந்து பார்க்குறேன், கொஞ்சம் கிடைச்ச மாதிரியே தெரியல. சரி என்னடா பண்ணான்னு பார்த்தேன், அப்புறமேல ஒத்த காலில் நின்று பார்க்கலாமான்னு நின்று பார்த்தோம். அப்படியே கையை தலைக்கு மேலே குவிச்சு ஒரு காலை நிறுத்தி ஒரு காலை மடித்து அப்படியே
நின்று பார்த்தோம், அப்பவும் கிடைச்ச பாட்டை காணோம். என்னையா அது பூவும் கிடைக்கலன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? வாடி 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 மாண்டு 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 போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேண்டார். சாதாரண இது உலகியல் நிலையிலும் சரிங்க, அருள்லையும் பார்த்தினார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி என்றார். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் தேடி பார்த்து வீணா போனவங்க கோடிக்கணக்கான பேர். ஏன் முயற்சி உயர்ந்தது ஆனால் வெற்றி பெறலையே. முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனி வாட, வாடெல்லாம் இல்லை நனி வாட, அப்புறம் ரொம்பவும் வாடி போயிட்டாங்க. முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனி வாட, எனக்கு அப்படியே வாட விட்டாரு. தலைவாழை இலையை போட்டு அருமையாக நெய்யை ஊற்றி 3 வேளை சோத்தை போட்டு மகேஸ்வர பூசியாக வச்சு வச்சு எல்லாம் நம்மளை ஜம்முனில் வச்சிருக்கிறாரு. நமக்கு வாட்டமே இல்லாமல் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? வாடி வாடி நம்ம இந்த வாட்டம் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் உட்காந்துக்கிறோம். நாம அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் போய் உட்காந்து உடம்பை மெழிச்சுக்கிட்டு புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி யாரும் மண்ணே நின் மலரடி காணா. பார்க்கணும் பார்க்கணும் உட்கார்ந்தவன் நான் பார்க்கல. நான் ஏதோ குதிரை வாங்க போகலாம் குதிரை வாங்க போகலாம் குதிரை வாங்க போகலான்னு போனால் இங்கே வாயாக்க அவனை இழுத்து தூக்கி தலைமையால் தூக்கி திருவடி தூக்கி தலைமையால் வச்சு நட்டமையால் நடக்கும் திருவடி தலைமே நட்டமையால். என்ன பண்ணிட்டு அந்த ஆள் என்ன இப்படி பண்ணி போட்டாருங்களேன். ஐயோ நீ பண்ண சிரிப்பு தான் ஏன் வருதுன்னார். நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம். யாராவது பார்த்தா ஐயோ இந்த சிவபெருமானுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் முடிச்சிருச்சா? ஏன் தவம் செய்திருக்கிற ஆளையெல்லாம் விட்டு போட்டு குதிரை வாங்குற ஆளை போல பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஏய் அங்கே வரைய உன்னை பார்க்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிறாரியா. அவரை விட்டு போட்டு இவர் என்னமோ ஏதோ நினைப்பில் போகிறாரு. நான் இவரே சொல்கிறார், அழுகேன் மெழுகேன் புத்தாடேன் சாம் ஆரே விரைகின்றேன். நான் ஏதோ செத்து போகிற நோக்கி போயிட்டு இருக்கிறேன், என்ன பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுக்கிய சாமி, இது என்னையா நியாயம் இது அப்படின்னு அழுகிறார் இல்லையா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சிவபெருமான் இருக்கக்கூடியது சிவானந்தம் என்கிற இன்பம். அந்த இன்பம் நமக்கு வரணும்னா நாம் போய் போராடி அதை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக வாங்க முடியாது. மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளவு போராடினாலும் அவனிடத்தில் இருக்கிற அந்த இன்பத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, வாங்கிட முடியாது. சரி, அவர்கிட்ட வாங்கணும் இல்லை எனக்கு அந்த இன்பம் வரணும் அப்படின்னு ஒரு வேளை வந்திருக்குமானா, இப்போ இன்பம் கொஞ்சம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்பம் உங்கள் தவத்தால் வந்ததா? கேள்வி, நான் கேட்குற கேள்வி அதுதான். உங்களுக்கு ஒரு சின்ன இன்பம் கிடைச்சிருக்கு, அந்த இன்பம் நீங்கள் செஞ்ச தவத்தால் வந்ததா, பூசையால் வந்ததா, யோகத்தால் வந்ததா, ஞானத்தால் வந்துச்சா அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுக்குங்க. நீங்கள் ஒரு ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இது என்னால் விளையவில்லை, பிறகு எப்படி வந்துச்சு, அவனா போட்ட பிச்சை அப்படின்னு தெரியும். அது அவர் எப்படி சொல்கிறார் ஆசிரியர், இறைவனிடத்திருப்பது சிவானந்தம், அந்த ஆனந்தத்தையும் அவனையும் பிரிக்க இயலாது, அவனும் அவன் ஆனந்தம் பிரிக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட ஆனந்தம் எனக்கு வேண்டும் என்றால், எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஒன்று என் முயற்சியில் கிடைச்சதுன்னு சொன்னால் அது பொய். அதுக்கு விலன் சொல்கிறாரு, அவன் அதை விட்டு விலகி இருந்தால் நாம் போய் எடுத்துக்கலாம். அவரையும் அவருடைய ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது, இதுதான் உண்மை. ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுக்கிறக்க அவன் எடுக்கிற ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் அதை விட்டு விலகி இருந்தான்னா என்ன பண்ணலாம், நான் போய் எடுத்துக்கலாம். ஒருவேளை விலகெல்லாம் இல்லைங்க, அவர் வச்சுக்கிட்டே கொஞ்சம் தூங்கிட்டாரு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ ஒருவர் எடுத்திருக்கிற ஒரு இன்பம் அல்லது ஒருவன் இருக்கிறுடைய பொருள் என் கைக்கு வர வேண்டும் என்றால் அந்த பொருளைக்கூடியவன் அந்த பொருளை விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லது அந்த பொருளுக்குரியவன் அந்த பொருளை வச்சு தூங்கி இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவன் இருக்கிற பொருள் என்கிட்ட வந்துடும். நீங்கள் கையில் வச்சுக்கிற ஃபோனு என் கைக்கு வந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் வச்சுட்டு சாப்பிட போனீங்கன்னா நான் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா நான் எடுத்துக்கலாம். யார் எடுத்தாலும் தெரிய போகிறதில்ல. அப்போ ஒருவன் விலகினாலோ அல்லது உறங்கினாலோ அவன் எடுக்கிற பொருள் இன்னொருவன்கிட்ட வரும். இப்போ சிவபெருமான்ட்டு இருப்பது சிவானந்தம் என்கிற இன்பம். அவன் அந்த இன்பத்தை விட்டு விலகுவதும் இல்லை, அவன் தூங்குவதும் இல்லை. அப்போ அந்த விலகுவதும் இல்லை
தூங்கவும் இல்லை. அவன்கிட்ட இருக்கிற இன்பம் நம்மகிட்ட எப்படிங்க வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? சாதனையால் வந்துச்சா? இல்லைங்க, அவனா போனா போது வச்சுக்கிடான்னு போட்டான்னார். இது திருவருட்பயன் சொல்லுகிறது. நீங்கள் நான் செய்த தவத்தால் இது கிடைத்ததுன்னு நினைக்காதையா, சிவபெருமான் போட்ட பிச்சைன்னார். அப்போ இந்த திருநீர் அவருடையது. நம்மளை பூசிக்கணும்னு பர்மிஷன் கொடுத்துட்டார்ல. யோ என்ன கேட்காம என் திருநீர் நீ எப்படியோ பூசின கேட்டாரா? அள்ளி பூசிக்கேன்ட்டாரு, விட்டுட்டார்ல. இந்த உருத்தராக்க அவரு இது போட்டுக்கிட்டோம் வச்சுக்கன்னு விட்டுட்டாரு இல்லைங்களா? 5 எழுத்து மந்திரம் தான் அவனுக்கு வடிவம், 5 எழுத்து மந்திரம் தான் அவனுக்கு நாமம், அவதான் அவனுக்கு உருவம், எல்லாமே 5 எழுத்து தான் அவனுக்கு. அதை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்போ அவனுக்குன்னு எது இருக்குதோ அதெல்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இது எப்படி கொடுத்தாரு? அவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக கொடுத்தது, கருணை காரணமாக கொடுத்தது, கொடையாக கொடுத்தது. எனவே நமக்கு இது கிடைத்திருப்பது என்பது ஏதோ ஒரு பிறவியில் செய்த புண்ணியத்தினால் இது கிடைக்கப்பெற்றிருக்கு. எனவே கிடைச்ச நாம தக்க வைப்பதற்கு முயற்சி பண்ணணுங்க. அதுக்கு இன்றியமையாதது திருக்கோயில் வழிபாடு, இன்றியமையாதது சிவனடியாருடைய கூட்டுறவு. அந்த கூட்டுறவு இருந்தால் தான் அது வாய்க்கும். எனவே வேடம் கைதொழுதால் வீடு எளிது என்பதை நம் பெருமக்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான தலைப்பை உங்களோடு இருந்து இவ்வளவு மணி நேரம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். கவாய் கனகத்திரடே போற்றி, இறைமுறையானே ஆரூரமந்தரசே போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து யாரா சொன்ன? முறையரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்கள் போக, நல் தவம் வேள்வி மல்க, மென்மைகள் செய்த நீதி விளங்குக, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. தென்னாருடைய சிவனே போற்றி.